அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. விஎம் அஸ்ட்ராலஜி நடத்தும் 128வது வாரமான இலவச ஜோதிட கருத்தரங்கம். இப்போ இந்த வாரம் சிங்க பெண்மணி ஆரம்பிப்போம். மாதம் ஒரு முறை நடத்துறோம் கருத்தரங்கம். சரிங்களா? அடுத்த வாரம் சிங்க பெண்மணி பேசுவாங்க. இது பாத்தீங்கன்னா முதல்ல இந்த வார சிறப்பு ஆசான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 108 ஆசான்களை பேச வச்சிருப்போம். அதுவும் பேசுறவங்க யாரும் திரும்ப பேச கிடையாது. அதே மாதிரி பெண்களையும் 108 பேரை பேச வைக்கணுங்கிறது என்னுடைய ஆர்வம். அதற்கான விஷயத்துக்குள்ள நம்ம நடந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக துணை இருக்கும். சரி, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிரக சேர்க்கைக்கான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் நம்ம பார்க்க போறோம். சரி, இதுல எத்தனை பேர் இப்போ அஸ்ட்ராலஜிஸ்ட் ஜாதகம் யாரு தொழில்முறையா பாத்துட்டு இருக்கீங்க? அப்படியே நீங்க பேசுங்க பார்க்கலாம், உங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. தொழில்முறை ஜோதிடமா யார் பாத்துட்டு இருக்கீங்க? அப்படியே பேசுங்க. லைவ்ல போயிட்டு இருக்கு, அப்படியே பேசுனீங்கன்னா பரவாயில்ல. வணக்கம் மேடம். வணக்கம் வேதா, வணக்கம், வாங்க. வணக்கம் சார். நான் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. எனக்கு இன்னும் அந்த இது இன்னும் இது வரல. அப்படியே படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எப்ப பாப்பீங்க? எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? இல்ல, நான் இன்னும் ஜோதிட இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். பொதுவா இந்த வருஷத்துல நீங்க கத்துக்கலாம்னு ஆர்வம் அப்போ, சரிங்களா? ஆமா ஆமா ஆமா. அதாவது கிரகங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம தொட முடியாது பஞ்சாங்கத்தை. உங்களுக்கு பிராப்தம் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப நீங்களும் மிகப்பெரிய முதலத்துறையை சிறந்து விளங்க என் மனமா நல்வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பா பயணம் பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், கத்துக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 3 விஷயம் இருந்தா மட்டும்தான் சக்சஸ் கிடைக்கும். கண்டிப்பா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்து யார் வரீங்க? வாங்க, சொல்லுங்க. வாங்க பேசுங்க. கிரக சேர்க்கைக்கான பலன், சரிங்களா? நம்ம ஒரு ஜோதிட துறையில இருக்கோம். என்னுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் வந்ததுன்னா 20 வருடம் முடிந்து 21வது வருடத்தில் அடியெடுத்து வைக்கிறேன். அதுக்காக பிரபஞ்சத்திற்கும் நவகிரகத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் நன்றிகளை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். சோ அனுபவங்கள் மிக சிறந்த ஆசான். அந்த விஷயத்த நான் என்னைக்குமே மாற்ற முடியாது. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரே ஜாதகம் மாதிரி மற்றொரு ஜாதகம் இருக்காது. எப்படிங்க? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட் போறாங்க, நோய்க்காக போறாங்க அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரே நோய் ஒரே மாதிரி யாருக்குமே இருக்காது. அவங்களுடைய மருந்து மாத்திரைகள் மாற்றம் கொடுத்தாகணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அது ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்ல உணவு பழக்கம் சரியா போயிடுமா, இல்ல யோகாவால சரியா பண்ணுமான்னு அந்த முறை மாறி போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுவும் அதாவது மருத்துவமும் ஜோதிடமும் என்ன பொறுத்தளவுக்கு ஒண்ணுதான். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், அட்வொகேட், டாக்டர்ஸ், இவங்க 3 பேரும் படிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படிங்க? படிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கிளைண்ட் அட்வொகேட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஒரே மாதிரி இருக்காது. அந்த கேஸான விஷயத்த அவங்க என்ன பண்ணணும்? அவங்க படிக்கணும். டாக்டர்ஸ் அப்படிதான், ஒரு நோய்க்காக புக் எடுத்து படிச்சாகணும். அப்ப நம்ம அஸ்ட்ராலஜி அப்படிதான், நிறைய புத்தகங்கள் படிக்கணும். படிக்கிற விஷயம் எல்லாம் மனசுல நிக்குமானா கண்டிப்பா நிக்காது. ஆனா அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் கண்டிப்பா நிற்கும். நீங்க ஒரு ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு 10 பக்கமாவது படிக்கணும். ஒரு புத்தகத்தை வாங்குறீங்கன்னா ஒரு 10 பக்கமாவது டெய்லி நீங்க படிக்கும் போதுதான் அது எப்ப தெரியுங்களா கை கொடுக்கும்? மிராக்கிளா இருக்கும். ஜாதகம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா மிராக்கிளா வரும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கு? நீங்களும் பேசுனீங்கன்னாதான் நான் பேசுறத முதல்ல கேக்குறீங்களா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதே பேசுங்க. பேச மாட்டீங்களோ? அதாவது ஒரு லிங்க் பாக்குறீங்க, அந்த லிங்க் உள்ள வரீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா வேணும். சரிங்களா? ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டோட தான் 128வது வாரம் வரைக்கும் இந்த கிளாஸ் வந்திருக்கு. அதே மாதிரி முத்துப்பாண்டி சப்போர்ட்டும் இங்க அதிகம், மிக அதிகம்.
ஏன்னா வார வாரம் நமக்கு லிங்க் கொடுத்து ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் சேனல் லைவ்ல போயிட்டு இருக்கு இல்லைங்களா? யாருமே பேச மாட்டீங்களா? ம் வணக்கம் மேடம். வணக்கம் கண்ணன். வணக்கம் கண்ணன், சொல்லுங்க. இப்போதாங்க நான் வந்து 1 இயர் தான் இப்ப ஆர்வமா கத்துட்டு இருக்கேன். ஒன்று சரிங்க. ரெண்டு பலன் பார்த்து சொல்றேன். 1 2 பலன் கொடுக்குறவங்களுக்கு ஒரு நாள் பொறுமையா இருந்து பார்த்து பலன் சொல்லிட்டு வரேன். சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஆனா ஓகே, நீங்க கொடுக்குற நல்லது. குறிப்புகள் நல்ல பயனுள்ளதா இருக்கு. நன்றி, நன்றிங்க. பயனுள்ளது. லாஸ்ட் வீக் கொடுத்தீங்களா அந்த இசை பரிகாரம்? ஆமாங்க, இசையில் பரிகாரம். ஆமாங்க. ஆஹ் அது ஒரு பாட்டு கேட்டாங்க, ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஒரு பாட்டை கேட்டாங்க, நல்லா அருமையா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு, எனக்கு சூப்பர், நல்ல ரிசல்ட் சூப்பர். கொடுத்தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ நல்லா ஸோ இருக்கு. மச். அதனாலதாங்க எந்த ஊர் நீங்க? அதிகமா திருப்பத்தூர். திருப்பத்தூர். அண்ணன் திருப்பத்தூர். ம், ஓகே. ம். நல்லா நன்றி, இருக்குங்க. நன்றி. ரொம்ப இந்த மாதிரி நன்றிங்க. ஃபீட்பேக் கொடுக்கும்போதுதான் தேங்க்யூங்க. இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம அடுத்த விஷயம் இன்னும் புதுசா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு தேடுவோம் இல்லைங்களா? அதுக்காக தான் உங்களை பேச கண்டிப்பா. சொல்றேன். இல்ல அது கண்டிப்பா. விஷயமா அந்த பாடல்கள் நிறைய நானும் ஸ்டோர் பண்ணி இப்ப தேடி எல்லாமே இந்த டாக்டர் யாரும் ஒரு பேர் இருந்துச்சு, அவரு ஞாபகம் இல்லை டக்குன்னு. அதை நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அந்த எல்லாரும் பாடல்களையும் ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் எழுதி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னென்னு தனியா ஒரு முறை லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா இன்னும் நல்லா இருக்கும், கொடுக்கறதுக்கும் வசதியா கண்டிப்பா, இருக்கும். கண்டிப்பா. அதனால சூப்பருங்க, அதுக்கு பின்னாடி சூப்பர். நீங்க போன வாரத்துக்கு பின்னாடி இருந்து இது வரைக்கும் நான் நிறைய பாடல்கள் தான் தேடி நிறைய எடுத்து வச்சிருக்கேன் உங்களால. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரபஞ்சத்துக்கு நன்றி. அருமையான ஆனா ஒரு தேடல் இருந்துச்சு இந்த பாடல்கள்னால. வேற ஒருத்தர் சொன்னாரு, ஆனா அதுக்கு சரிங்க. பின்னாடி இன்னைக்குதான் அதனுடைய கிளிக் வந்து போன வாரத்துல இருந்து உங்க மூலியமா கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்லா கண்டிப்பா இருக்கு. நீங்க என்ன விஷயம் தேடுறீங்களோ அதை சார்ந்த விஷயம் கண்டிப்பா யூனிவர்ஸ் கொடுக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா நல்லது. தேடுற விஷயம் கையில கிடைச்சே தீரும். அதுதான் ரொம்ப யூனிவர்ஸ். சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லது. நன்றி, நன்றி, நன்றிங்க, நன்றி. அடுத்து யார் நன்றிங்க. வரீங்க? வாங்க. அடுத்து யாராவது வந்து பேசுங்க, வாங்க. வணக்கம் மேடம். எம்கேஎஸ் சாய் ரங்கராஜன், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து. சொல்லுங்க சாய். வணக்கம் மேடம். நான் வந்து ஒரு 2004 வந்து நியூமராலஜி அதுலேருந்து உள்ளே வந்தேன். ஆனால் வந்து சூப்பர். ப்ரொஃபஷனலாக பார்க்குறது 2022 வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கற்றுக்கலான்னு ஒரு எண்ணம் வந்து கற்றுக்கிட்டேங்க. இப்போ நான் ஒரு சரிங்க, கம்பெனியில் பண்ணிட்டு இருக்கிறேன். ப்ரொஃபஷனலாக பார்க்கறது கிடையாது. நான் ஆன்லைனில் சரிங்க, பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேங்க மேடம். சரிங்க, சரிங்க. அதாவது சிறப்பு, ஜாமக்கோல் சிறப்பு. அப்படியே பிரசனம் வந்து பார்க்க கொஞ்சம் ஜாமக்கோல் பிரசனத்தில் அதில் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லுவேன். அது சம்பவ நிர்ணயமெல்லாம் சொன்னால் அது ஃபீட்பேக் கொடுக்குறவங்க நல்லா சொல்லுவாங்க. நன்றி மேடம். சூப்பர், தேங்க்யூ. சூப்பர், சூப்பர், சூப்பருங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துக்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும். சரிங்களா? 2004லயே ஃபீல்ட்ல வந்திருக்கீங்கன்னா நீங்க எனக்கு சீனியர் இல்லையா? இல்ல அது நியூமராலஜி வந்து நீங்க இப்போ ஒரு பேர் சொன்னீங்கன்னாவே அருணான்னு போட்டீங்கன்னா 5ஆம் நம்பர் வரும். அப்படி நான் வந்து பேரை சொன்னீங்கன்னாவே எழுதி அந்த நேமே எடுத்துருவேங்க. ஆர்ஆர் லவ் மேரேஜ் பண்றாங்க. அதை வந்து அஸ்ட்ராலஜியோட மிங்கிள் பண்ணாம நியூமராலஜி மட்டும் ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அப்படிங்களா? ஆமாங்க. சரி, அடுத்த மாத கருத்தரங்கத்துக்கு வந்து நீங்க பேசுங்க நியூமராலஜி பத்தி. சரிங்களா? உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்குறேன். மேடம். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சரிங்களா? மேடம். தேங்க்யூ கண்டிப்பா. மேடம். ஏன்னா உங்க திறமையெல்லாம் நாங்க கத்துக்கணும்ல. இல்ல அதனால அப்படியெல்லாம். அடுத்த மாத கருத்தரங்கத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். ஓகே. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. அடுத்து யார் வரீங்க? வாங்க. வந்து ஒவ்வொருத்தரா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, கிரகங்களுடைய சேர்க்கைக்கான பலன்கள் வகுப்புக்குள்ள நம்ம போயிடலாம். சரிங்களா? அடுத்து யார் வரீங்க? வெல்கம். நிறைய டைம் போயிட்டு இருக்கு. அப்படியே பேசுங்க. உங்களுக்கு என்ன தெரியுங்களா? எனக்கு உங்களை தெரியணும்ல. அதுக்காக தான் உங்க அறிமுகப்படுத்திக்க சொல்றது. அமைதியா இருந்தீங்கன்னா எப்படிங்க? ம் சரி. சேர்க்கைக்கான பலன். கிரகங்கள் அப்படிங்கும்போது சேர்க்கை. எல்லாருடைய ஜாதகத்திலயுமே கிரகங்கள் சேர்ந்து கண்டிப்பா ஒரு பாவத்திலேயாவது இருக்கும். கிரக சேர்க்கை இல்லாமல் எந்த ஒரு ஜாதகம் இருக்காது. ஒரு சில ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கட்டம் 3 கட்டத்துக்குள்ளேயே கிரகங்கள் வந்து அடைவு பெற்றும். யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? அப்படியே என் கூட பேசிட்டே வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கருத்துக்கள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்.
நீங்க பேசாம அமைதியா இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன ஆகும்னா குறைஞ்சிரும். வேற எதுவுமே இல்ல. மத்தவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கங்கும் போது சொல்லுவேன் மியூட் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளோல பேசுவாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என்கிட்ட தாராளமா நீங்க பேசலாம். நீங்க பேசினாதான் எனக்கு பேச்சு வரும். நான் மேடையிலேயே போய் பேசும்போது சொல்லுவேன். நான் கேட்கிற கேள்விக்கும் நான் சொல்லும்போது இடையில ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா தான் நான் அடுத்த விஷயம் சொல்லுவேன் நான். அதே போலதான் நீங்க வகுப்புல கலந்து எல்லாருமே பேசுங்க. உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களின் சேர்க்கை இருக்குங்களா? 2 கிரகம், 3 கிரகம், இல்ல 4 கிரகம் சேர்ந்து இருக்கு இருக்குங்களா? இருக்குங்க சொல்லுங்க இருக்குங்க சார். 3 கிரகம் உங்க லக்னம் என்ன? இருக்குங்க. உங்க லக்னம் விருச்சிகம் ம் விருச்சிகம் விருச்சிக விருச்சிக லக்னம். என்னென்ன லக்னம். கிரகம் சேர்ந்து இருக்குங்க? 2ல தனுசுல வந்து சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகம் 3. இருக்கு. 1. சரி. இப்போ கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா 3 கிரகம் 4 கிரகம் எந்த பாவத்தில் இணைந்திருக்கோ அந்த பாவத்தை லக்னமாக பாவித்து அந்த ஜாதகருக்கு பலன் சொல்லுங்க. பர்ஃபெக்டா இருக்கும். இது உங்களுக்கு கோல்டன் ரூல். 3 கிரகம் 4 கிரகம் ஒரு வீட்டுல வந்து உட்காந்துச்சு, 5 கிரகம் வந்து உட்கார்ந்துருச்சு. அப்ப இந்த லக்னத்தை நீங்க என்ன பண்ணிடலாம், விட்டுலாம். ஏன்னா ஒரு 5 பாவத்துடைய கிரகம் ஒரு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்குன்னா அப்ப அந்த வீட்டுக்கு பலம் அதிகமா குறைவா? சொல்லுங்க. பலம் தான் மேடம். எஸ், பலம். அப்போ இந்த லக்னம் அப்படின்னு விஷயத்தை தாண்டி நம்ம என்ன பண்ணலாங்க, அந்த வீட்டுன்னு லக்னமா போட்டு நீங்க எனக்கு பேச ஆரம்பிச்சிடலாம். சரி, இப்போ வந்து சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கேங்க அப்படின்னா. ஒரு சிலர் கஷ்டமே தெரியாது. ஒரு சிலர் மிடில்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருவாங்க. இதுதானே நம்மளுடைய நேச்சுரல் இல்லைங்களா? இதை தாண்டி வாழ்க்கை பயணம் எதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற நம்ம இருக்கோம். அதே போல ஒரு பிரச்சனை சந்திக்க முடியாத விஷயம், ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை வந்துடும். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் பிரச்சனை அப்படின்னா என்னது, இதெல்லாம் அவங்களுடைய சுகமா இருக்காங்க அப்படின்னாவே 1, 5, 9 ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் பலமா இருக்கும். தசா புத்திகள் பலமா இருக்குனாவே கரெக்டா படிப்பாங்க. படிச்சு முடிச்சு நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல வேலை கிடைச்சதும் கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆனதும் வீடு கட்டுவாங்க. நல்ல லைஃப், லக்ஸுரியா இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்திருக்கோமா நடைமுறை வாழ்க்கையில? இருக்குங்களா இந்த மாதிரி ஜாதகங்கள்? அப்படியே பேசுங்க. தேவிமா? எஸ் எஸ். 100ல கிட்டத்தட்ட ஒரு 5 ஜாதகமாவது இருக்கும். நம்மளுடைய வீதியில, நம்மளுடைய ஊர்ல, நம்மளுடைய நாட்டுல யாரோ ஒருத்தரை சொல்லியாவது கேட்டிருப்போம். அவனுக்கு என்னப்பா படிச்சு முடிச்சா வேலை கிடைச்சது, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, வீடு கட்டிட்டான், செட்டில் ஆயிட்டாங்கப்பா. இது வந்து பூர்வ புண்ணிய பலன் அதிகம். அவங்களுடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்ப சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்திருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க பார்க்கலாம். சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அத அமாவாசை. எஸ், கரெக்ட். அம்மாவாசை. அதே நேர் 7க்கு 7 இருக்கு அப்படின்னா அது பௌர்ணமி. பௌர்ணமி. இப்ப இதவே எடுத்துக்குவோமே, ஒரு அமாவாசையில பிறந்திருக்காங்க, ஒரு பௌர்ணமியில பிறந்திருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்களா? எல்லாத்துக்கும் இதை பத்தி பேசலாமா? ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவான் இணைந்திருந்தார். ஒளி கிரகங்கள் யாருங்க? ஒளி கிரகங்கள் அப்படிங்கிறது சூரிய பகவானும் சந்திர பகவான் தானே? எஸ், 2 ஒளி வாய்ந்த கிரகங்கள் ஒரு பாவகத்தில் வந்து அமர்ந்தால் அந்த பாவகம் சிறப்பு. அவங்களுக்கு சூரியன் சந்திரன் இன்னொன்னு காலப்புட்ட அடிப்படையில 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும். அடுத்த விஷயம் தந்தையும் தாயுக்கான கிரகம். இவங்க சேர்ந்திருக்காங்கனாவே அந்த ஜாதகம் பூர்வ புண்ணியம் பலம் மிக்கது. அவங்க சின்னதா விஷயம் செய்வாங்க, பெரிய லெவல்ல அவங்களுக்கு மதிப்பு கிடைக்கும், பெரிய லெவல்ல போய் நிற்கும். அதே அவங்க தவறு செஞ்சாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. சூழ்நிலையின் காரணம் எந்த சுச்சுவேஷனும் அது மேல பழி போட்டுருவாங்க. நான் சரியாதான் பண்ணேன், அந்த இடத்துல தப்பாயிடுச்சுன்னு அவங்க பழி ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் ஒளி வாய்ந்த கிரகங்கள் எப்பவுமே தன்னை தானே மெருகேற்றி கொண்டே செல்லும். அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சின்னதா செய்வாங்க, சின்னதா பண்ணுவாங்க, பெரிய லெவல்ல பேர் வாங்கிடுவாங்க.
அவங்க லைஃப் இப்படி போயிட்டே இருக்கு. சரி, அமாவாசை யோகம் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா என்னது சேர்ந்திருக்கிறோம் இல்லைங்களா? இதே ஒளி வாய்ந்தது. சூரிய பகவானும் சந்திர பகவான் இணைந்திருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல 2 ஒளி கிரகம் வந்து இணைஞ்சிருக்கு. 2 ஒளி என்ன ஆகுங்க? பௌர்ணமிக்கும் போது நேருக்கு நேரா இருப்பாங்க இல்லைங்களா? முன்னாடி நேருக்கு நேரம் இருக்கக்கூடிய ஒளி எப்ப பிரம்மாண்டம் தான். இப்ப ஆபீஸ்ல பாருங்க, இங்க ஒரு லைட் போட்டிருக்கேன், அங்க ஒரு லைட் போட்டிருக்கேன். அப்ப ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு. இப்போ ஒரே வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்கவும் என்ன ஆகும்? பவர் அதிகமா இருக்கும். இவர்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய பலன் கொஞ்சம் குறைவு. எப்படிங்க? பூர்வ புண்ணிய பலன் குறைவு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய விஷயத்துக்காக போராடுவாங்க. தன்னுடைய தேவைக்காக போராடுவாங்க. அதிகமான உழைப்பு கொடுப்பாங்க. ஆனா பலன் குறைவா இருக்கும். போன ஜென்மத்துல தாத்தாவோ, பாட்டியோ, அம்மா அப்பாவோ அவங்க செய்த பாவ புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னாதான் இந்த அமாவாசை யோகத்துல வந்து பிறப்பாங்க. ஆனா இந்த யோகம் யாருக்கு பேசுன்னு கேட்டீங்கன்னா, தன்னை சுற்றி உள்ளவர்களை வளர்த்தும். தனக்காக எடுத்து வைக்க தெரியாது. எனக்கு இது வேணும் அப்படின்னு அவங்க கேட்க மாட்டாங்க. நான் என்ன செய்யணும், யாருக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அடுத்தவர்களுக்காகவே ஓடுவாங்க தவிர தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொள்ள அவர்களுக்கு தெரியாது. சூரிய பகவான் பாருங்க, காலைல 6 மணிக்கு 6:30 உதிக்கிறாரு. கொண்டு போய் வைங்க, 1 கோடி ரூபாய் வச்சிருங்க. 1 கோடி ரூபாய் வச்சு இல்லைங்க, நீங்க ஒரு 7 மணிக்கு உதிச்சு வாங்கன்னா கேட்டுருவாரா? கேட்க மாட்டார். சாயங்காலம் கரெக்டா 6 மணிக்கும் போது மறைஞ்சிடுறாரு. அதே 1 கோடியை வச்சு சாயங்காலம் மறையாதீங்கன்னா கேட்டுருவாரா? அதே போல் சந்திர பகவான், அவர்கிட்ட போய் பணம் வச்சு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லும் இரவா இருக்கணும், வெளிச்சமே இருக்கணும். அமாவாசை பாட்டியவன் மட்டும்தான் அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அது ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சோ இப்ப என்னன்னா, இந்த 2 தன்னுடைய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காகவும் உள்ள வந்து இணக்கம் கொடுக்காது. ஆனால் தன்னுடைய கடமையை சரியா செய்யும் இல்லைங்களா? யாருக்காகவும் ஒளியும் மறைச்சு வச்சுக்காது. இவன் நல்லவன், கெட்டவன், திருடன் அப்படின்லாம் எதையுமே மறைச்சு வச்சுக்க தெரியாது இல்லைங்களா? அதே போலதான் சேர்ந்து இருந்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் மூலம் மற்றவங்களுக்கே யோகம், இவர்களுக்கு அல்ல. இவங்களுடைய கால சூழல் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, 10 படி ஏறினாங்கன்னா 4 படி இறங்கி கீழே வந்துருவாங்க. பரமபதம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 6, 7 போட்டு என்ன பண்ணுவாங்க? மேல வந்துருவாங்க. ஒரே ஒரு தாயம் போடுவாங்க, பெரிய பாம்பா இருக்கும். பையன் என்ன பண்ணுவாங்க? எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே வந்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய காலச்சூழல். அப்ப அமாவாசை யோகத்தில் பிறக்கும் பொழுது அவர்களுக்கான பூர்வ புண்ணிய பலன் குறைவு. சரிங்களா? அதே பௌர்ணமி யோகமா இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரிங்களா? சரி, இன்னொரு விஷயம், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். அப்போ பொதுவா ஒரு ஜாதகம் என்ன சொல்லுவோம் நம்ம? 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தான் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஒரு 6வது அதிபதியான கிரகம் திசா புத்தி காலத்தில் தான் ஒருத்தருக்கு கடன் ஏற்படும், ஒருத்தருக்கு நோய் ஏற்படும், வம்பு வழக்குகள் ஏற்படும். இதை தாண்டி எதுவும் இல்லை இல்லைங்களா? அப்போ 6ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கும் போது கன்னி வீடு எடுத்துக்கோங்க. கன்னி வீட்டுல இருந்து எந்த கிரகம் அவன் திசா புத்தி நடத்தினாலும் கண்டிப்பா கடன்காரன். வயசு 18 வயசு தான் ஆகுதுங்க, அந்த கன்னி வீட்டுக்குள்ள ஒரு கிரகம் இருக்கு, ஏதோ ஒரு கிரகம் இருக்கு, திசையோ புத்தியோ நடத்துது. அவங்க எப்படிங்க கடன் வாங்குவாங்க? எஜுகேஷன் லோன் கண்டிப்பா அவங்க பேர்ல போடுவாங்க, அதுவும் கடன் தானே. கன்னி வீட்டுல கிரகம் இல்லாமல் நீங்க பேங்க்ல லோன் வாங்க முடியாது. பேங்க்ல, ஏன்னா புதன் தான் பேங்க். சரிங்களா? அப்போ அது கன்னி வீட்டுக்குள்ளார ஒரு கிரகம் இருக்கு, அது குரு கேது வச்சுக்கோங்க சேர்ந்து இருக்குன்னா சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம்னு. அவர்கள் மிகப்பெரிய கடன்காரர். அவருடைய நகை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்க இருக்கும்? பேங்க்ல தான் இருக்கும். குரு கேது இணைவு இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தின் பேர்ல ஆசை வைக்கவே கூடாது. அதுவும் கன்னி வீட்டுல குரு கேது இருக்கு அப்படின்னா அவங்க ஜுவல் லோனுக்குள்ள ரொட்டேஷன் பண்ணியே ஆகணும். சப்போஸ் எனக்கு லோன் வாங்க பிடிக்காது, கடன் வாங்க பிடிக்காது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு நோயுடைய தாக்கம் வரும். நோயும் இல்லப்பா, எனக்கு கடனும் இல்லப்பா. புதன் யாருங்க? அவர் தான் பஞ்சாயத்து. தேவையில்லாத வீண் வம்பு வழக்குக்குள்ள ஏதாவது சிக்கியிருப்பாங்க. ஏன்னா ஒரு காரகம், ஒரு பாவகம் இயக்கதான் கிரகத்துடைய
தசாபுத்திகள் நடக்குது கோச்சாரத்தில். அந்த மேடம் இது வந்து பாவகத்தையும் சொல்லுமா. இது வந்து கன்னி வந்து எத்தனாவது வீடா இருந்தாலும் சரி, 11ஆவது வீடாமா இருந்தாலும் அதேதான். அதெல்லாம் கான்செப்ட் இல்ல. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கண்ணா அது. கன்னி. ஓகே ஓகே ஓகே. நீங்க உங்க லக்னம் ராசி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு கோச்சாரம் தான். ஆமா மேடம். நீங்க ஜனன காலத்தில் பிறக்கும் பொழுது அன்றைய கோச்சாரம் தானே உங்க ஜாதகம். ஆமா மேடம். அப்ப ஆல்ரெடி பேசிக்கா என்ன பண்ணிருக்காங்க, காலபுருஷ அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இது ஆட்சி ஆமா வீடு, மேடம். இது உச்ச வீடு, நீச்ச வீடுன்னு. அதுதான் ஆமா ஃபர்ஸ்ட் பேசும். அதன் அடிப்படையில தான் இவங்க என்ன பண்ணணும், ஜனகால ஜனகால ஜாதத்தை பார்க்கணும், பிளஸ் கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லணும். கோச்சாரம். ஓகே ஓகே ஓகே. பேசிக் அப்படி அடிப்படையான விஷயமே என்னதுங்க, காலப்புஷ காலம். அடிப்படை தான். ஒரு சரி. கிரகம் எங்க ஆட்சி, எங்க உச்சம், எங்க நீச்சம் ஆகுது, என்ன டிகிரியில் ஆகுது, என்ன கிரகம் சேர்ந்திருக்கு, என்ன பாவகத்தை இயக்குது. ஏன்னா ஒரு பாவகத்தையும் காரகத்தை இயக்கத்தான் கிரகங்களே இருக்கு. ஒவ்வொரு ஆமா வீட்டுக்கும் பாவகம் காரகம் கொடுத்துருக்காங்க இல்லைங்க. ஆமா ஆமா மேடம். அதை இயக்கத்தான் அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு கிரகம். அதை தாண்டி ஆ. எதையும் செய்யணும். ஓ ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? அதே 6ஆம் பாவத்துல கன்னி வீட்டுல உட்காந்து நீங்க ஒரு கடன் கொடுத்து பாருங்க, கடன் வாங்க மாட்டீங்க. எனக்கு கடன் வாங்குற பழக்கம் இல்லைங்க, ஆனா கொடுப்பங்க, ஆனா கொடுத்த காசு நீங்க வாங்க முடியாது. பணம் கொடுத்துட்டீங்கன்னா டாட்டா பாய் பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அவருக்கு யோகம், உங்களுக்கு பிரச்சனை. சரிங்களா? இப்ப அந்த கன்னி வீட்டுல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ 8ஆம் இடம் விருச்சக வீடு. 8ஆம் இடம் என்ன சொல்லுவோம், காலப்புருஷனுக்கு விருச்சக வீட்டுல 8ஆம் இடம் இல்லைங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா மறைமுக ஸ்தானம் தான். அங்க வந்து அதிர்ஷ்டத்தையும் சொல்லும். 8ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டத்தை சொல்லும். ஒவ்வொரு ஜாதகருக்கும் அதிர்ஷ்டம் 3 முறை வருங்க. எப்படிங்க அதிர்ஷ்டம்? ஒவ்வொரு ஜாதகருக்கும் 3 முறை வரும். ஆனா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா உங்களுடைய தசாபுத்தி பிளஸ் கோச்சாரம் அதுக்கு வந்து பலம் கொடுக்கும். அது கொடுக்கும் போதுதான் அதிர்ஷ்டமே உங்களுக்கு பேசும். சரி, இப்ப 8ஆம் வீட்டுல வந்து ஒரு கிரகம் இருக்கு. செவ்வாய் எடுத்துக்கோங்க, எந்த கிரகமா இருந்துக்கோங்க. அப்ப 8ஆம் இடம் என்னது? அது அவமானம், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்கு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, பிராக்டிசஸ், ஸ்மக்லிங்கு, வீணான விபத்து, அடிபடுறது, அடிக்கிறது, ஆக்சிடென்ட், இன்சிடென்ட், ஆப்ரேஷன், கொடுத்த கடனை வசூல் பண்ண முடியாது, வாங்கின கடனை கட்ட முடியாம ஊரு விட்டு ஊரு போய் ஒழிஞ்சுக்கிறது, தேவையில்லாத அவமானங்கள், இதெல்லாம் 8ஆம் இடம் தான். அப்ப என்ன வேற என்ன இருக்கு? வெளிநாட்டு பயணம் இருக்கு. வெளிநாட்டு பயணம் இருக்கு. அதிர்ஷ்டம் திடீர்னு தான் வரும். அது இஷ்டத்துக்கு வர்றதுதான் அதிர்ஷ்டம். எப்படிங்க? அது இஷ்டத்துக்கு எப்ப வரும்னு தெரியாது, சொல்லிட்டு வராது. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு என்னது உங்களுக்கு 8ஆம் இடத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. சரிங்களா? ஒவ்வொரு பாவகத்துக்கு எடுக்கும்போது அது சூட்சமம் இருக்கு. அப்ப செவ்வாய் பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். சரிங்களா? நீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னா 8 பாண்டு இயக்கம் கொடுக்காம வெளிநாடு போக முடியாது. 8ஆம் இட திசாபுத்தி காலமோ 12ஆம் திசாபுத்தி காலமும் இருக்கும். சரிங்களா? இன்னொரு 8ஆம் இடத்துல புதையல் சொல்லுவாங்க. ஆனா அந்த புதையல் பாத்தீங்க அப்படின்னா அதுல பூதம் உட்கார்ந்து எல்லா ஒரு புதையல்லையுமே பூதம். எல்லாருமே போய் எடுக்க முடியுமா புதையலை? அந்த பூதத்தை ஏமாற்றக்கூடிய சக்தி 8ஆம் இடத்திற்கு உண்டு. அந்த 8ஆம் இடம் யாருக்கு பலமா இருக்கோ, 100 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் கிடைக்கும் புதையல். சரிங்களா? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ல தான் புதைச்சு வச்சாங்க. எல்லா தங்கம், பொண்ணு, வெள்ளி, ரத்தினங்கள் எல்லாமே இல்லைங்களா? இப்பதான் பேங்க் இருக்கு, பீர்வா இருக்கு, கல்லாப்பெட்டி இருக்கு. அன்னைக்கெல்லாம் எங்க இருந்ததுங்க? பூமியில தான் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க எடுத்து வச்சாங்க தன்னுடைய வாரிசுகளுக்கு வேணும் அப்படின்னு. ஆமாவா இல்லைங்களா? சே எஸ் ஆர் நோ? ஹலோ, வேற மட்டும் தான் பேசுறீங்களா? வேற யாரும் பேச மாட்டீங்களா? எஸ் வி ஆர் லிசனிங் மேடம். கேட்டுதான் இருக்கிறேங்க. ஏன்னா நீங்க சொல்றத கவனிக்கிறீங்களா? நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இல்லைங்க, நீங்க மட்டும்தான் மற்ற குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதியா மியூட் போட்டு விட்டுறாங்க. நீங்க மட்டும்தான் இப்ப டிஃபரெண்டா எடுக்கிறீங்க. நான் அட்டன் பண்ண கிளாஸ்ல இது வரைக்கும். இல்ல ஓகேங்களா? இல்ல, நான் மத்தவங்க வந்து கிளாஸ் எடுத்தாலும் நானுமே சொல்லுவாங்க மியூட் போட்டுக்கோங்க, எடுக்காதீங்க, தொந்தரவு பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃப்ளோல பேசுவாங்க. இது நான் ஆமா. இருக்கிற கிளாஸ்ன்றது தான் உங்களை பேச சொல்றேன் நான். ஓகே மேடம், ஓகே, தேங்க்யூ. நாங்க பேசுறோம். ஓகே, சரிங்களா? சரி, இப்போ ஒரு சொல்லித்தர 6, 8க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இருக்கு. கஷ்டப்பட்டு படக்கூடிய ஜாதகம் நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? சொல்லுங்க.
கஷ்டம் மட்டுமே பட்டுட்டு இருக்காரு. என்னுடைய கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2012 எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு கிளைண்ட் தான். அவருடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 6-8ஓட கனெக்டிவிட்டி. அந்த கனெக்டிவிட்டி என்ன விளக்கம் கொடுக்குறேன். நான் அந்த ஜாதகம் பார்க்கும்போதுதான் சொல்றேன். தசாபுத்தி காலங்கள் நீங்க என்ன செஞ்சாலும் உங்க லைஃப் மேன்மைக்கு வரணும்னா சில விஷயங்கள் செய்யணும். அப்போ வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவேன். ஆனா அவருக்கு வந்து அந்த வாழ்வியல் பரிகாரத்தின் மூலமாவும் ஆன்மீக வழிபாடு மூலமாவும் குலதெய்வத்தோட வழிபாடு மூலமா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க அப்படின்னா தொந்தரவுகள் நிறைய வரும். அது வந்து மீண்டு வரதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து கடவுள் கொடுப்பார். யாரா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? ஆனா அவர் ஜாதகம் இப்போ 6-8 ஒரு கனெக்டிவிட்டி. சரிங்களா? நான் சொல்றேன் அவருக்கு ஃபர்ஸ்ட் வாரிசு பிறந்துருச்சு. 2வது வாரிசு வந்து ஆபரேஷன் பண்ணி தான் இருக்கிறாங்க குழந்தைய. என்கிட்ட ஜாதகம் வந்து குடுத்துட்டாங்க. எப்பவுமே வந்து குழந்தை பிறப்புக்கு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 1 மந்த் பிஃபோர் குடுத்துறணும். அப்பா ஜாதகம், அம்மா ஜாதகம், குழந்தை டேட் குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த டேட் குடுத்துட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இது ஒரு பொருத்தம் பாக்குற மாதிரிதான். அம்மா, அப்பா லக்னத்துக்கும், நம்ம தசாபுத்திக்கும் வந்து கால்குலேஷன் போட்டு பொறுமையா உட்காந்து பார்ப்பேன். திருமண பொருத்தம் ஒண்ணு. ஆனா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய குழந்தை வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகமா பாசங்கள் இருக்காது. அது ஒரு விஷயம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடவுளா பிறக்கும் பொழுதுதான் அந்த ஜாதகம் செல்லும். நம்ம வந்து கடவுள் கிடையாது. பிரம்மா கிடையாது. இல்லைங்களா? அப்ப இயற்கையா பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் ஜாதகம் அதிகப்படி பேசும். செயற்கையா நம்ம டைம் குறிச்சு பிறக்கக்கூடிய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த யோகங்கள் எல்லாமே குறைவுதான். ஏன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் எடுக்கிறோம் அந்த குழந்தைய. அதே மாதிரி சுக பிரசவத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான் தாய் தந்தையோட பேச்ச கேட்கும். ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கக்கூடிய எந்த குழந்தைகளும் அந்த ஃபேமிலியில அந்த அம்மா அப்பாவோட பாண்டிங் இருக்காது. ஏன்னா அது பிறக்கும் பொழுதே குறுக்கு வழியில தான் வருதுங்க. நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டேன். அந்த பாண்டிங் நிச்சயமா அம்மா பேச்சு அப்பா பேசுறது குழந்தை கேட்கவே கேட்காது. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட கிளைண்ட் வராங்க அப்படின்னா சுகப்பிரசவத்துக்குள்ளான மோட்டிவேஷன்ஸ் கொடுங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நல்ல ஃபுட்டா எடுத்துக்கோங்க, நல்லா வாக்கிங் போங்க. சுகப்பிரசவத்துக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா இன்னைக்கு குழந்தை பிறப்பு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உட்கார்ந்து மேனுவலா கணக்கு போட்டு எல்லாமே கொடுத்துடுறோம். ஆனா நான் இந்த சொல்லி முடிச்சிடுறேன். அவருக்கு அந்த குழந்தைக்கு உண்டான ஜாதகம் போட்டு கணிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணுக்கு கடக லக்னம். 2வது பெண் குழந்தை தான் பிறக்குது. கடக லக்னம். சூரிய பகவானையும் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்துல இருக்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ல கொடுத்துட்டேன். ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த கிரகத்தை அங்க சேர்க்கை பண்ணி அந்த குழந்தைய நான் வந்து டைம் கொடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, அது எப்ப தெரியுங்க? விடிய காலையில 4:30 மணி டைம் குறிச்சு கொடுத்துட்டேன். 4 to 5:45 குழந்தை பிறந்தாகணும். ஏன்னா விடிய கால சூரிய பகவான் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் வைகாசி 1 நினைக்கிறேன். இங்க பயிற்சி ஆயிடுவாரு. கிருத்திகை ஸ்டார்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு சூரிய பகவான். அப்ப இந்த கடக லக்னத்துக்கு சூரிய பகவான் யாருங்க? 2ஆம் அதிபதி. அவர் தன் வீட்டுக்கு 9ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுயச்சாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீங்க இயற்கையாவே அந்த 5 ஏக்கரை மாதிரி குறிச்சு கொடுக்குறேன். அடுத்த வைகாசி 1 ஆயிடும். அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும் உங்களுக்கு? அதான் 5:45 அந்த குழந்தை வந்து பிறக்கணும். டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க சொல்லி கொடுத்தாச்சு. டாக்டர் சொல்றாங்க, ஏன்பா என்னப்பா அது? அதெல்லாம் முடியாது மேடம். எங்க மேம் போயிட்டு வந்தாச்சு. அந்த நல்லபடியா குழந்தைய பிறப்பு எதுக்காக அந்த அவர் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 6-8 கணக்கு சொன்னேன். அதை பின்னால் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? யார் கேக்குறீங்களோ அவங்களுக்கு சொல்லுவேன் நான். சரிங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை ஏன் கொடுத்து அந்த மாதிரி ஏன் டைம் குறிச்சு கொடுத்தேன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா புருஷ யோகம். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அவர் கஷ்டம். ஆனா 6-8 கணக்கு அவர் ஜாதத்துல இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஜாதகம் பாக்குறீங்க. அம்மாவோட ஜாதகம், அப்பாவோட ஒரு கிரகம் 6-8 அந்த 6-8 பாதிப்புனா என்ன? அதுல பாண்டோட கனெக்டிவிட்டி என்ன? அது விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்படி ஒரு ஜாதகம் வருதுன்னா பஞ்சமகா புருஷ தத்துவத்துல வந்து இந்த கிரக யோகத்துல வந்து நீங்க கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வந்து பிறப்புக்கு உண்டான விஷயத்த குறிச்சு கொடுங்க. உட்கார்ந்து கால்குலேஷன் போட்டாங்க. கால்குலேஷன் போடாம நம்ம எடுக்க முடியாது. அப்போ முதல் தரமான யோகத்தை யார் கொடுப்பாங்க? செவ்வாய் பகவான் தான் கொடுப்பாங்க. அப்ப இந்த லக்னத்துக்கு அவர் யாரு? ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியான கிரகம் கடகத்துக்கு, கடக லக்னத்துக்கு. அப்ப சூரிய பகவான் யாரு? குடும்பாதிபதி. அவர் அங்க இருக்காரு, 9ல இருக்கார். தன் வீட்டுக்கு 9ல, இந்த வீட்டுக்கு 10ல. அப்ப அங்க செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னாலுமே சிறப்பா இருக்காரு. ஆட்சி பெற்ற வீடு. எப்பவுமே ஒரு திரிகோணத்தை விட கேந்திராதிபதி தானே யோகத்தை கொடுப்பார், பஞ்சமகா புருஷ யோகத்தை. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டே இருக்காரு. அவர் வாழ்க்கையில் ரெமெடி வேணும் இல்லையா? அந்த குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றம். ஆனால் பிறந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை. என்னங்க இப்படியே குறிச்சு கொடுத்தீங்க?
ஒரு நன்மை இருக்குன்னா கண்டிப்பா ஒரு தீமை இருக்குங்க. நன்மை இருக்குன்னா ஒரு தீமை இருக்கும், ஒரு தீமை இருக்குன்னா நன்மை இருக்கும். சரி, அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த குழந்தை மூலமாக தந்தைக்கு யோகமே தவிர தந்தையால் இந்த நன்மை கிடையாது. என்ன காரணம்? குடும்பாதிபதியான கிரகம் தன் வீட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியோடு. அப்ப இங்க என்ன அது பாவகமும் காரகமும் கெட்டு போச்சா? இதுக்கு பேர் பாவகம் காரணாஸ்தி, பாவகம் காரணாஸ்தி. ஆனா இவர் மேன்மைக்கு வரணுமே. ஏன்னா இவர் எனக்கு கிட்ட 2012 தெரியும் ஒரு ஜாதகர். நம்ம சொன்னோம்னா எந்த இதுவும் மாற மாட்டார். மேம் சொல்லுங்க செய்யறேன். அவர் எந்த கோயிலுக்கு போனாலும் போயிட்டு வருவேன். நான் தெளிவா சொல்லிடுவேன், உங்க பிராப்தம் இந்த ஜாதகம் இப்படிதான் இருக்கு, இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. அதிகமா பிரச்சனைக்குள்ள போக மாட்டீங்க. ஓப்பனா உடைச்சு பேசிடுவான். ஏன்னா நம்ம நம்பி வந்து உட்கார்றாங்க. யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நல்லா இருப்பீங்க, ஒரு பிரச்சனை வருது, சூப்பரா சொல்லக்கூடாது. அந்த பிரச்சனைய சொல்லிட்டு இதை நீங்க செஞ்சீங்கன்னா அந்த ரெமெடி கிடைக்கும் விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த குழந்தைக்கு எல்லாமே கடமையை செய்வாரு, கடமைய செய்வாரு. ஆனால் அந்த குழந்தைக்கு அப்பா நன்மை குறைவு. என்ன காரணம்? குடும்பாதிபதி இல்லைங்களா? அங்க 9 இதுக்கு பேர் தான் பாவக காரகன் அப்படிம்பாங்க. பாவகரும் சேர்ந்திருந்தும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா பாவக காரகம். ஆனா எனக்கு இவர் ஜாதகர் ஜெயிக்கணுமே, என்ன பண்றது? 2013 இருந்து இப்ப 2023 தான் குழந்தை பிறந்திருக்கு. இந்த 3 வருஷமா வீடு கட்டிட்டாரு. முதல்ல வீடு வாடகை வீட்டுல இருந்தாரு, சொத்து பத்துகள் கிடையாது, வேலை சரியா அமையல. இப்ப அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்காட்டி படிப்படியான வளர்ச்சி நம்ம கண் முன்னாடியே பாக்குறோம். ஆனா விளக்கம் சொல்லிட்டேன், இந்த குழந்தைய நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு நன்மை கிடையாதுங்கிறது அந்த குழந்தையோட பிராப்தம். ஆனா என்ன பண்ணிடணும், உங்களால முடிஞ்ச செஞ்சிருங்க, கடமையை செஞ்சிருங்க. கடமையை செய்வார், எதிர்பார்ப்பை கொடுக்க முடியாது அப்பாவால. அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குதோ அது அப்பாவின் நன்மை கிடையாது. பட் ஆனா கடமையை செய்வார். சரிங்களா? காலங்கள் உருட்டும். சரி, இப்ப அவருடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுமா நீங்க எல்லாரும்? நான் சொன்னேன் 6, 8 சொன்ன கனெக்டிவிட்டின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்க? சொல்லுங்க பாக்கலாம், யார் கேட்க போறீங்க? சொல்லுங்க மேடம். 6, 8 கனெக்டிவிட்டினா எப்படி? எல்லாரும் பேசினா தானே பரவாயில்ல. சாய் மட்டும் கேட்டாரு சொல்லுங்க மேடம் அப்படின்னு. மத்தவங்க யார் கேட்க போறீங்க? யாருக்கு வேண்டாமா? இந்த அம்மா வேற கம்முன்னு இருக்க மாட்டேங்குது. சும்மா சும்மா சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு என்ன நீங்க பேசுறீங்க கேக்குறீங்களா? ஏன்னா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அடிக்கடி, வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா சொல்ற விஷயம் கண்டிப்பா நீங்க உள்வாங்குவீங்க. எந்த வகுப்பா இருந்தாலும் சரிங்க, யாருடைய வகுப்பா இருந்தாலும் சரி, உங்க வீடியோவை நீங்க ஆன் பண்ணி உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க கவனம் சிதறாது. சரிங்களா? நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னதான் நீங்க ப்ளூடூத் போட்டிருந்தாலும் காதுல கேட்டாலும் உங்க எண்ணங்கள் வேற எங்க பாக்குதோ அதெல்லாம் அப்சர்வேஷன் பண்ணும், ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அப்ப சொல்ற விஷயம் உங்களுக்கு நீங்க முழுசா உள்வாங்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வகுப்புல உட்காரும் போது சரிங்களா, ஒரு மணி நேரம் தானே உங்களுக்காக தானே நான் ரிஸ்க் எடுத்து எல்லா விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 128 வாரம் அப்படின்னா எத்தனை வாரமா அதை உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். ஏதாவது விஷயம் நல்லது பண்ணணும்னு தானே இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் வகுப்பை. அப்ப நான் வந்து வேலை இருக்கும்போது நான் பெண்கள் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது வீட்டுல வேலை இருந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோ ஆன் பண்ணி பொறுமையா கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயம் கிடைக்கும். இப்ப நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்து பேசினா உங்களுக்கு நல்லா இருக்குமா? எத்தனை பேர் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க? கண்ணன் சார் ஆன் பண்ணிட்டாரு, வேதா ஆன் பண்ணிட்டாங்க, ராதா ஹரி மேம். ஓகே, சரி, ஓகே, டன். சரி, இப்ப 6, 8 கனெக்டிவிட்டியோட ஜாதகம். அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு ஜாதகம் நீங்க பாக்குறீங்க, நான் அவருடைய எக்ஸாம்பிள் சொல்லல, பட் பொதுவான ரூல் சொல்றேன். சரிங்களா? 6, 8 கனெக்டிவிட்டி உள்ள ஜாதக அமைப்பு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எடுத்து சொல்லும். 6ங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். 8ங்கிறது அது இப்ப நமக்கு தசாபுத்தியுடைய கிரகங்களுடைய அமைப்பு தெரியும் இல்லையா? சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. நடுவில் வாய்ஸ் வரல மேடம், வாய்ஸ் நின்றுச்சு ஒரு நிமிஷம்.
ஒரு அது போன் பிரச்சனை கால் இருக்கும்னு வந்தது. சொன்னீங்க. 6, 8 இப்ப பிரச்சனை கேக்குதா? இருக்கும்னு சொன்னீங்க. கேக்குது. இப்ப கேக்குதா? போன் கால் வந்தது, கட் பண்ணேன். இப்ப கேக்குதாமா? கேக்குது. ஓகேமா, டன். அதாவது 6, 8 நமக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் நமக்கு கிரகத்தை தெரியும் இல்லைங்களா? அப்ப சூரிய பகவான், இந்த சூரிய பகவான் அடுத்து சந்திரன் வருவாரு, சரிங்களா? அது செவ்வாய் வருவாரு, அப்புறம் ராகு, அதுக்கப்புறம் குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். நமக்கு தெரியும் தானே? இந்த அமைப்பு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா கவனமா கேளுங்க. இப்ப 6ஆம் வீட்டுல வச்சுக்கோங்க. கேக்குதாமா வாய்ஸ்? கேக்குது கேக்குங்க மேடம். கேக்குதா? ஓகே. கேக்குது. ஓகே. இப்போ 6ஆம் வீடுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 6ஆம் வீட்டுல திசை நடத்துறாரு ஒரு கிரகம், சரிங்களா? அது எந்த கிரகமா வேணாலும் இருக்குது. அடுத்தடுத்து வர திசா புத்தி நம்ம கணக்கு. இப்ப செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்காங்க. இல்ல, செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டுல இருக்காங்க, ராகு பகவான் 8ஆம் வீட்டுல இருக்காங்க. இது ஒரு கான்செப்டா எடுத்துக்கோங்க. பொதுவா நீங்க ஒரு ஜாதகம் பாக்குறீங்கன்னா எடுத்துக்கோங்க. 6, 8ஓட கனெக்டிவிட்டி ஒரு பிரச்சனை எப்படி வந்து கிரகம் சொல்லும் சொல்லிடுறாங்க, சரிங்களா? இப்ப 6ஆம் இடம் நம்ம எதிரி பிரச்சனை எல்லாம் பாத்துக்கோம். இப்ப 6ஆம் வீடு கன்னி வீடு, இல்ல அவங்களுடைய லக்னத்துக்கு எந்த வீடா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கும் ராசிக்கும் எந்த வீடா இருந்தாலும் சரி, சரிங்களா? திசை நடத்தக்கூடிய ஒரு செவ்வாய் நடந்துட்டு இருக்காரு, செவ்வாய் பகவான் திசை நடத்திட்டு இருக்காரு. இப்ப ராகு பகவான் எடுத்துக்கோ. இப்ப ராகு பகவானும் குரு பகவான் 8ல இருக்காங்க. ராகு பகவானும் குரு பகவானும் 8ல இருக்காங்க. இப்ப 6ஆம் இட திசா புத்தி காலத்துல ஒரு கடன் வாங்குறாரு. அந்த கடன் குறையுமா? சொல்லுங்க பாக்கலாம். 6ஆம் வீட்டுல திசை நடத்துறாரு செவ்வாய், கடன் வாங்கிட்டாரு. அந்த கடன் குறையுமா? குறையாது. குறையாது. எஸ், அதிகமாகும். சரி, செவ்வாய்க்கு அடுத்து சுய புத்தி முடிச்சு அடுத்த புத்தி யார் வருவாரு? ராகு பகவான் வருவார். இவர் எங்க இருக்காரு? 8ஆம் வீட்டுல வந்து உட்கார்ந்து. அப்ப செவ்வாய் என்ன பண்ணாரோ அடுத்து 8க்குண்டான புத்தி ராகு வரும் பொழுது இது என்ன படுத்துவாரு? பிரம்மாண்டம் அப்ப அதிகமா என்ன பிரச்சனை? அதிகமா ஒரு கடன் வாங்கிட்டா கடன் வாங்கிட்டா கடன் அதிகப்படுத்துவார். சப்போஸ் ஒரு நோயுடைய தாக்கம் வந்துருச்சு, நோய் தீராதுங்க. நோய் அவருக்கு சீக்கிரமா தீராது. ஏன்னா அடுத்து ராகு உள்ள வர்றாரு, அவர் 8ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எந்த விஷயத்தை 6ஆம் பாவத்தில் நின்ற கிரகம் அடுத்து வரக்கூடிய புத்தி காலம் 8ஆம் பாவத்தில் இருந்தால் அது அதிகப்படியான பாதிப்பை கொடுக்கும். அந்த நோய்க்காக அவர் கஷ்டப்படணும், அது அதிகப்படுத்தும். நீங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா தேடி போனாலும் அது தீர்க்க முடியாது. சரி, ராகு இருக்காரு, ராகுவோடைய குரு 8ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருங்க? அதையதான் பண்ணுவார். அப்ப கடனா இருந்தாலும் நோயா இருந்தாலும் என்ன பண்ணுவாரு? அது அப்ப இதுதான் 6, 8ஓட கனெக்டிவிட்டி. தன்னுடைய திசைக்கு அப்புறமா அடுத்து ஒரு புத்தி காலங்கள் 6, 8ல இருக்கு அப்படின்னா 6ஆம் அதே 8 பாவம். சரி, இப்போ குரு மகா புத்தி முடிஞ்சுது. இப்ப செவ்வாய் பகவானோட சனி பகவான் இருக்கார். அந்த புத்தி எப்படி இருக்குங்க? அந்த புத்தி 6ஆம் பாவத்தை அதே 6 இயக்க போகுது சனி பகவான். இதுதான் 6, 8 கனெக்டிவிட்டி. ஒரு 2 கிரகம் சேர்ந்துருச்சுங்க. 6ஆம் பாவம் 8ஆம் பாவத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தி காலங்கள் என்ன பண்ணும்? ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்தும், அந்த பிரச்சனையை குறைக்காது. சரிங்க, 6ஆம் பாவம் செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு. அடுத்த திசை யார் வர்றாரு? ராகு வராரா? ராகு எங்க திசை நடத்துறாரு? அதே 8ஆம் பாவத்துல இருக்காரு. 8ஆம் பாவத்துல இருக்காருங்களா? அதே 8க்கு அப்புறம் என்ன ஆகும்? குருவோட புத்தி வரும். குரு பகவான் எங்க இருக்காரு? அதே பாவகம் ராகுவோடைய கூட உட்கார்ந்துட்டு. அப்ப அந்த திசா புத்தி அப்படிங்கும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயம் 6, 8 கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது, இல்ல வேற ஒரு பாக்ஸ் இருக்காங்க, அதே 6, 8ஓடைய சாரத்தை வாங்கி நிற்கும் பொழுது 6ஆம் அதிபதியோடு கேக்குதுங்களா? இதுதான் 6, 8ஓடைய கான்செப்ட்.
ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது 6, 8ஓட பாவம் அதிகமா பலமா இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு சரியான தீர்வு கொடுக்கும். கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி 6, 8 கரண்ட் வீட்ல ஆபரேஷன் பண்ணக்கூடாது. ஆபரேஷன் பண்ணாங்கன்னா நோய்க்கு நிரந்தரமா நோயும் தீராது. ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தாலுமே பிரச்சனை தான் வரும். அந்த தீர்வுமே தப்பா போகும். ஆபரேஷன் கூட தப்பா போயிடும். ஒண்ணு இல்லைங்க, உங்க லக்னாதிபதி ஒரு ஆபரேஷன் பண்ற காலத்துல 6, 8, 12 கனெக்டிவிட்டியோடயோ பாதகாதிபதியோட கனெக்டிவிட்டியோட இருக்காரு அப்படின்னாவே செய்யக்கூடிய ஆபரேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் வலியோட போறீங்க, சரிங்களா? வலியோட போறீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவரும் அஸ்ட்ராலஜர் தான். நான் பார்த்து சொல்லல, சொன்னவங்க சொல்றேன். ஆபரேஷன் பண்ண கூடாத டைம்ல பண்ணிட்டாங்க. சொல்றாங்க, இவர் நீங்களும் அஸ்ட்ராலஜர், அவர் சொல்றாருப்பா இந்த டைம்ல ஆபரேஷன் பண்ணாதப்பா, மருந்து மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்துருன்னா டாக்டர் சொல்ற விஷயம் வந்து இப்ப பயம் வரும். நமக்கு ஏதாவது ஆகிடுமான்னு ஒரு பயம் வரும். ஆனா அந்த பயம் இருந்த காலத்தில் நீங்க ஆபரேஷன் பண்ணாலும் அந்த ஆபரேஷன் பிரச்சனை தான். எப்படிங்க? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அதே 6, 8, 12ஓட ப்ராப்ளம் ஆகிருக்கு, மாத்திரை மருந்து போட்டாலும் பிரச்சனை வந்துடாது, ஆபரேஷன் பண்றதை விட மாத்திரை மருந்து பாதிப்பு கொடுக்காதா? ஆபரேஷன் கிரகம் யாருங்க? செவ்வாய் ராகு தான் ஆபரேஷன் கிரகம். செவ்வாயும் ராகும் தான் ஆபரேஷன் கிரகம். அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் உங்க ஜானகால சாதகத்துக்கு லக்னாதிபதியோடவோ 6, 8, 12 பாதகாதிபதியோட சேர்க்கையோ நட்சத்திரத்திலேயோ இருக்காரு அப்படின்னாவோ ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வீண். காசு வீண், உங்க உடம்பு வீண். அப்ப என்ன பண்றது? ஆபரேஷன் பண்ணாம விட்டா நம்ம நல்லா இருப்போமா? வேற ஏதாவது பாதிப்பு வந்துடாதா? அந்த பிரச்சனை பெருசாயிடாதா? உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க நினைக்கிற விஷயம் தான் நடக்கும். நடந்துருமானா நடந்துரும். இந்த தசா புத்தி காலத்துல பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மருந்து மாத்திரை கொடுங்க, அதுக்குண்டான உணவு பழக்கம், அதுக்குண்டான யோகா, நிறைய விஷயம் இருக்குங்க. நோய் தீர்றதுக்கான நிறைய வழிமுறைகள் நம்ம தான் தேடி போறது. குறுக்கு வழியை தேடிக்கிறோம். எப்படிங்க? நம்ம போறது குறுக்கு வழி, சீக்கிரம் எது தீரும், சீக்கிரமா எது பிரச்சனை குறையும், அதுக்குள்ளதான் போறோமோ தவிர நிரந்தரமான தீர்வு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? டிசிப்ளின், உணவு பழக்கம், உணவு கட்டுப்பாடு, சத்தான உணவு, நேரத்துக்கு ஏத்த மாதிரி தூக்கம், நல்ல தண்ணி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது. உங்க உடம்பு இது உங்களுக்கு பிரதானம், அதுதான் இல்லைங்களா? உயிருக்கு எது? உடம்புதான் பிரதானம். அப்போ குறுக்கு வழி அது சொன்ன விஷயத்த என்ன பண்றோம்? சீக்கிரமா பயத்தை எடுத்துக்குவாங்க. ஜாதகம் வந்தா சொல்லுங்க, இந்த காலகட்டம் தைரியமா இருங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க, ரொம்ப வயசாயிடுச்சா அடுத்துங்க ஆயுள் கும்பம் வைங்க, இறைவனுக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. ஒரு இறப்பு நிகழணும் அப்படின்னா புதன் சம்பந்தம் இல்லாமல் இறப்பு நிகழாது. உங்களுக்கு கோல்டன் ரூல், ஒரு ஜாதகத்தில் புதன் சம்பந்தப்படாமல் இறப்பே நிகழாது. இறப்பு நிகழுதுன்னா சம்பந்தம் புதன் கண்டிப்பா இருக்கும். என்ன காரணம்? 12ஆம் வீட்டில் புதன் பகவான் நீச்சம், தன்னுடைய ரேவதி 4ஆம் பாதம் இயங்கிட்டு இருக்கு. நட்சத்திரம் கண்டாந்தமும் கூட. மோட்ச ஸ்தானத்தில் தன்னுடைய 108வது பாதமாக புதன் இயங்குவதால் காலப்புஷவர் தான் 6. நோய் 6ங்கிறது நோய், 12ங்கிறது மோட்சம், விரயமும் அதுதான். புதன் சம்பந்தப்படாமல் இறப்பு நிகழவே நிகழாது. யாராவது இறந்திருக்காங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அன்றைய கோச்சாரத்துல அவங்க லக்னமோ, ராசியோ, தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சம்பந்தம் புதனோட இருக்கும். இல்ல அந்த வீட்டுக்குள்ள புதன் இருக்கும், அந்த ஸ்டார்லயாவது இருக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதிக்குள்ள தசாநாதனோ புத்தி கோச்சாரத்துல கண்டிப்பா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சரி, அப்போ ஒரு இறப்பு அப்படிங்கும் போது ஃபேமிலி ஜாதகம் கை கொடுக்கணும். எல்லா ஜாதகம் கைவிடும். எல்லா ஜாதகம் கைவிட்டாதான் ஒரு இறப்பு நிகழும். சும்மா நடக்காது. சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரு பகைச்சிருவார்னு நினைச்சுதான் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம், ஆனா நல்ல வயசு, ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியல. ஃபேமிலி ஜாதகத்தை வாங்கி பாருங்க, ரொம்ப வயசானவரா இருப்பாரு, பொழைக்கவே மாட்டாரு, இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கணுமே அனுப்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க ஐசியூல. அவருக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பிறந்திருக்கும். அந்த குழந்தையுடைய ஸ்தானத்தில் தாத்தாவுடைய பாவகம் ஸ்ட்ராங் அப்படின்னா போனவர் திரும்பி வந்துருவார். இங்க வயசெல்லாம் காரணம் கிடையாதுங்க. வயசு காரணம் கிடையாது, குடும்ப ஜாதகமும் ஒரு காரணம்.
அந்த கடைசியா வரக்கூடிய குழந்தை வந்து வச்சுக்கோங்க, தாத்தாவை தாத்தா பாவகம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா போனவர் திரும்ப வந்துருவார். நல்லா அப்பதான் ஹெல்த்தியா இருப்பார். பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா இருப்பாருன்னு நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சே. போயிருவாருன்னு நினைச்சோம், பொழைச்சுக்கிட்டாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சும்மா சொல்லுங்க. கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? 6, 8, 12 கனெக்டிவிட்டியில ஆரம்பிச்சோம். அப்போ ஜாதகம் பாக்குறீங்க. நான் சொன்ன அந்த அப்பாவுடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா இதுதான் 6, 8 கனெக்டிவிட்டி. அப்ப என்ன பண்ணணும்? அடுத்து ஒரு குழந்தை பிறக்குதுங்கும் போது ஒரு யோகம் இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும். சரிங்களா? நான் அன்னைக்கு இருந்த காலச்சூழல் வந்து கடக லக்னம், அதுதான் அமைஞ்சது. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஒரு 10, 12 வருஷம் பட்ட கஷ்டம் இப்ப இல்லைங்க. இப்ப இல்ல. சரிங்களா? ஓகே. மணி 8 மணி ஆகுது. 7:57 ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏன்னா பேசினா பேசிட்டே போலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த 6, 8 அதிபதி வந்து லக்னத்துல இருந்தாலுமே இதே நிலைதானா? 6, 8, 12 அதிபதியான கிரகம் லக்னத்தால் உங்க லக்னாதிபதி, அதாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு லக்னம் பலமா ராசி பலமா, அதாவது லக்னத்துடைய பாதம் லக்னம் ராசி நட்சத்திரம் இல்லைங்களா? இதுதான் பேசிக்கான கான்செப்ட். உங்க லக்னத்தை விட ராசி தான் பலம். பொதுவாவே என்ன காரணம் கேட்டீங்கன்னா லக்னத்துல ஒரு பாதத்துல பிறந்திருக்கும். லக்னாதிபதிங்கிறது நீங்க. லக்னாதிபதி யாரு? நீங்க. ஜாதகர் தானே லக்னம். ஜாதகர் தான் லக்னம். இவர் என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன சந்திக்கணும்னு சொல்லி உங்க நட்சத்திரம் என்ன ஆகுது? அடுத்த தசாபுத்தியை கொண்டு வருது இல்லையா? அப்ப இங்க வந்து தசாபுத்திக்கு தான் பலம் அதிகம். சரிங்களா? சரி, ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். நம்ம லக்னத்துக்குள்ள 6, 8, 12 கிரகம் இணைவா இருக்கு. இப்ப மேஷம் எடுத்துக்கலாமே. மேஷத்துல 6ஆம் அதிபதினா புதன் பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8னா செவ்வாய் லக்னாதிபதியே 8ஆ வருவார். சரிங்களா? 12 எடுத்தீங்கன்னா குரு பகவான். 3 கிரகம் வந்து இணைப்புல இருக்கு. சரி, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா பொதுவா வந்து மேஷத்துக்கு யார் பகை? புதன் பகை. புதனே பகை. ஆனா இந்த மேஷத்துக்கும் அதே மாதிரி துலாத்துக்கு மட்டும் ஒரு ரூல் இருக்கு. இது வந்து தம்பி கேட்டங்காட்டி இந்த கோல்டன் பாயிண்ட் சொல்றோம் உங்களுக்கு. மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகம் வருது, இல்ல மேஷ ராசி, இல்ல துலாம் லக்னம் துலா ராசி இதுல இருக்கு அப்படின்னா அஷ்டமாதிபதிய லக்னாதிபதியே வருவார் இல்லைங்களா? அஷ்டமாதிபதிய லக்னாதிபதியே வருவார். அப்ப லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றிருந்தால் மட்டுமே லக்னாதிபதி சிறப்பு. இல்லைன்னா லக்னாதிபதியே உங்களை கொள்ளுவார். எப்படிங்க? லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்றுக்கணும், ஏதாவது கிரகம் நிக்கணும். மேஷ லக்னமா துலா லக்னமா, அந்த லக்னத்துல கிரகம் இல்லைன்னா அந்த லக்னாதிபதி திசை எப்ப வருதோ அவர்தான் உங்களுக்கு பிரச்சனை. அவர்தான் உங்களுக்கு ஒரு துலா லக்னம் 69ல பிறந்த ஜாதகம், துலா லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சி, அதுவும் சுக்கிரன் ஆட்சியே பெற்றிருந்தாலும் அவர் தான் கொள்ளுவார். அதுவும் 8ஆம் வீட்டுல சுக்கிர பகவான் யாருக்கு இருந்தாலும் அவர் தான் கொள்ளுவார். 8ஆம் வீட்டில் அது எந்த கிரகம் உச்சமா இருக்கட்டும், ஆட்சி யோகா ஏதாவது 8ல் சுக்கிர பகவான் இருந்தால் அது எந்த பாவகம், எந்த ராசி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அவர் தசா புத்திகளில் கவனமா இருக்கும். ஒண்ணு பொருள்காரகம், ஒண்ணு உயிர்காரகம். ஒரு விபத்தையும் ஒரு இழப்பையும் கொடுக்காம போகாது. இது வந்து 12 ராசிக்குமே 8ல சுக்கிரன் இருந்துட்டு அது பொதுவான ரூல். அப்ப இந்த மேஷ வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி அஷ்டமாதிபதி. அப்ப லக்னத்துல 3 கிரகம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டோம். அப்ப என்னாச்சு? இங்க லக்னம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. லக்னம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங். அப்ப 6ஆம் அதிபதி. அப்ப இந்த டிகிரி வைஸ் நம்ம பார்க்கணும். இப்ப யார் இங்க பலமா இருக்காங்க, எந்த டிகிரி இருக்காங்க, ஒரே டிகிரி இருக்காங்களா, தள்ளி இருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். நட்பு கஷ்டம் இருக்காங்களா, அது இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் 4 கிரகம் 3 கிரகம் சேர்ந்து ஒரு வீட்டுல இருக்குன்னா டிகிரி அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு முக்கியம். சரிங்களா? அப்போ ஒரு பலம் வாய்ந்த கிரகம் அப்படிங்க அஷ்டமாதிபதியான கிரகம் செவ்வாய் தான். இந்த மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் போல நன்மையும் செய்வது கிடையாது, தீமை செய்வது கிடையாது.
அப்ப 6ன்னு ஒண்ணு யாரு? புதன் வந்து உட்கார்ந்துட்டாரு. மாமா ஆகாது. மாமா உறவின் மூலமாக பிரச்சனை. அடுத்து யாரு? 12. 9ஆம் அதிபதியே 12. தந்தை நலம் கிடையாது. தந்தை மூலம் நட்பு கிடையாது. ஏன்னா அவர் பாக்யாதிபதியே, அவர் தந்தை ஸ்தானாதிபதியே என்ன ஆனாரு? லக்னத்துல வந்து தந்தை தான் ரோல் மாடல். தந்தை தான் அவருக்கு ஹீரோ. அவரே விரையாதிபதியா வந்துட்டார். அப்ப 6, 8, 12ஓட கான்செப்ட் வந்து ஒரு அமைப்புல வந்து உட்காருன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய திசா புத்திகளாக இருக்கு அப்படின்னா சந்திக்கணும் பிரச்சனை. எதுக்குங்க பிரச்சனை வருது? நம்ம ஏன் சந்திக்கணும் பிரச்சனைய? போன ஜென்மத்துல ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை தான் இந்த ஜென்மத்துடைய நமக்கு ஜாதகம். கர்மாவை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கோம். நான் கஷ்டமே படமாட்டேன் அப்படின்னு அது நினைச்சிட்டீங்க அப்படின்னா கிரகம் விடாது. அப்படிங்க உங்களை கிரகம் விடவே விடாது, விடாது. விடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அது அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அது உங்களை என்ன பண்ணும்? விட்டுடும். எல்லா பாவகத்திலயும் ஏன் காரகத்தை வந்து கிரகத்துக்கு பிரிச்சு கொடுத்திருக்காங்க? அனுபவிச்சுதான் நன்மையாகட்டும் தீமையாகட்டும் எதுக்கும் துணிஞ்சு நிலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கேத்த மாதிரி இறை வழிபாடு, அதுக்கேத்த மாதிரி ஞான வழிபாடுகள் இருக்கு. நிறைய ஆன்மீக தர்மங்கள் இருக்கு, தான தர்மங்கள் இருக்கு, வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கு. ஒரு கிரகத்தை எப்படி இயக்கக்கூடாது. இன்னொரு சொல்லப்போனா பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகம் இருக்கு, பரிகாரத்துக்கு உட்படாத ஜாதகம் இருக்கு. விதியும் உண்டு, விதி விலக்கும் உண்டு. விதியை கையாளுவதை விதி விலக்கத்தை கையாளணும். சரிங்களா? சொல்லுவாங்க விதியை மதிய வெல்லலாம்னு. அந்த விதியை வெல்லக்கூடிய மதி உங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தாதான் வெல்ல முடியும். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. கஷ்டப்பட்டுதான் அவங்க நானே சொல்லுவேன் கைது கட்ட. இந்த தசா புத்தியில உங்களுக்கு கஷ்டம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டப்பட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த புத்தி உங்களுக்கு தூக்கி விட்டுரும். என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல மேடம், அது இந்த பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு. அது என்ன பிரச்சனை? இது செய்யணும் செய்யக்கூடாது அப்ப நம்ம பிரிச்சு கொடுக்கணும். இதை செஞ்சா உங்க அதிகப்படியான கஷ்டம், இதை செய்யாம விட்டு அந்த கஷ்டம் இல்ல. சிம்பிளா சொல்லி முடிச்சிருங்க. சிம்பிளா என்ன பண்ணிடணும்? சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நம்ம நல்லதையே சொல்லிட்டு இருக்க முடியாது. கெட்ட விஷயங்கள் வருதுன்னா அதுல விட்டு எப்படி வெளியே வர்றது? சொல்லிடுவாங்க. நாங்க போய் மேடம் பார்த்தோம், இந்த சொல்லவே இல்லை நம்ம கிட்ட, அவங்க அவங்களுக்கு பார்க்க தெரியலன்றுவாங்க. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நல்லது நடந்து வச்சுக்கோங்க, நம்மளை தூக்கி பாராட்டுவாங்க. கெட்டதை சொல்லும் போது அதுக்கு ஐடியா கொடுத்துடணும். இந்த விஷயம் பண்ணாதீங்க, அதிக முதலீடு போடாதீங்க, மாமா நம்பாதீங்க, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் வரும், இப்ப சொத்துக்கள் வாங்காதீங்க, வண்டி வாகனத்துல பாத்துக்கோங்க. அதுல என்ன காரகம் இருக்கோ, அது என்ன விஷயம் இருக்கோ அதை ஷேர் பண்ணிடுங்க. நானே ஆபீஸ்க்கு வந்தாங்கன்னா ரெக்கார்டிங் பண்ண சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் பொதுவான ஜென்ரலா அந்த பாடத்துக்கு ஒன்று என்ன இருக்கோ ஜென்ரலா ஒரு 20 மினிட்ஸ் பேசி முடிச்சிருவேன். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திசாபதிக்கு பலன் சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா கேள்வி கேட்கும்போது ஒரே வாரம் சொல்லுவாங்க, மேடம் சொல்லிட்டீங்க எல்லாமே, எந்த கேள்வியும் இல்லை மேடம் வாங்க. அந்த விஷயத்த அவன் வாங்கிடணும். என்ன காரணம்? அதை தாண்டி நமக்கு வேள்வி இல்லை. ஐடியா மட்டும் கொடுப்பேன், என்ன பண்ணணும் என்ன பண்ண ஐடியா கொடுத்துட்டா வேலை முடிச்சு. நம்ம கிளைண்ட் நம்மளை தாண்டி போக மாட்டாங்க. கிளைண்ட் மூலம் கிளைண்ட் வரணும். அப்பதான் நமக்கு ஜெயிச்சோம். எப்படிங்க? கிளைண்ட் மூலமா நமக்கு என்ன வரணும்? கிளைண்ட் வரணும். அந்த மாதிரி 6, 8, 12 சேர்ந்து இருக்காங்கனாவே கஷ்டங்கள் நஷ்டங்களை விரயத்தை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கும். எந்த காலகட்டத்தில் எது கிடைக்கும்? அடுத்தடுத்து வரக்கூடிய திசையில் புத்தி காலங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பாவகம் லாக் தான். அந்த பாவகம் உங்களுக்கு லாக். ஒரு லாக் இருக்கு அப்படின்னா ஒரு ஜாதகத்துல கீ இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? ஒரு ஜாதகம் ஒரு பாவகம் பிரச்சனைக்குள்ள இருக்கு. அந்த பாவகம் தான் நம்ம சொல்றோம் லாக்னு சொல்றோம். அப்ப அந்த லாக்க திறக்கணும்னா ஒரு கீ வேணும்ல. அப்போ ஒரு கிரகம் யாரு? கீக்குண்டான கிரகம் யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் பூட்டை திறக்கும் சாவி யார்? யார் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எல்லா ஜாதகத்தும் ஏதாவது ஒரு பாவகம் லாக்ல இருக்கும். 9ஆம் இடங்கண்ணா. ஓகே, 9ஆம் இடம். அடுத்து 5ஆம் இடங்கண்ணா. ஓகே, 5, 9 சிறப்பு. அடுத்துங்க நிவர்த்தி ஸ்தானம் வந்து 7ஆம் இடம், அதுக்கு ஆப்போசிட் பாவகம். ஓகே, அடுத்துங்க அடுத்து சொல்லுங்க. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. தெரிஞ்சதா சொல்லுங்க.
சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் கத்துக்குவேன். அதுக்கு தான் கேட்கிறேன். அடுத்து யார் சொல்ல போறீங்க? 5, 9 வந்து பாத்தீங்கன்னா திரிகோணம் இல்லைங்களா? ஒரு பாவகம் அடுத்த பாவகம் கண்டிப்பா எங்கே ஆகும். திரிகோண ஸ்தானத்தில் ஒரு கிரகம் திசாவு நடத்தும் காலத்தில், புத்தி நடத்தும் காலத்தில் இயல்பாகவே திரிகோண ஸ்தானங்கள் இயங்கும். சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் ஒரே ஒரு கிரகம் தான் கீ. அந்த கீ யார்? சொல்லுங்க. பாவகம் இப்ப கிரகத்தை சொல்லுங்க பார்க்கலாம். 5ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 7ஆம் பாவகம் ஓகே சிறப்பு. ஆனா ஒரு கிரகம் தான் கீ, சாவி. யாருங்க? பேசுங்க. பேசுனீங்கன்னா எனக்கு பேச்சு வரும். இல்லைன்னா எனக்கு பேச்சே வராது. ஹலோ இல்ல குரு ஹலோ மேடம். குரு ஓகே. குரு பகவான் குரு பகவான் ஓகே ஓகே குரு பகவான் சொல்லிருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க. அடுத்த கிரகம் யாரு? சந்திரன். அடுத்த சந்திரன். மேடம் ஓகே மேடம் கேது பகவான் மேடம். எஸ் கரெக்ட் கரெக்ட் குட். மேட்டுப்பாளையம் ராஜேந்திரன். தேங்க்யூ மேம். எல்லாம் உங்களோட அனுகிரகம் தான். அதாவது சாவி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா கேதுதான். யாருங்க சாவி? லாக் பண்ணிக்கோங்க. ஓகே யாருங்க? ராகு கேதுக்கள் வந்து பலம் வாய்ந்த கிரகங்களுங்க இல்லையா? ராகுவும் கேதுவும் பலம் வாய்ந்த கிரகம். ராகு இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல வரக்கூடிய எந்த விஷயமே இல்லை இல்லைங்களா? கேதுதான் இருக்கிறதுலயே வந்து அசாத்தியமான சக்தி வாய்ந்த கிரகம். எல்லா கிரகத்தை விட அதிக பலம் யாருக்குன்னா கேதுதான். கேதுதான் சாவி. கேது யாருங்க? அப்ப எல்லாருடைய ஜாதகத்திலும் எந்த வீட்டுக்குள்ள ஒரு லாக் இருக்கோ அந்த வீட்டு சாவியை பூட்டை திறக்கும் ஒரே சாவி கேது. அப்ப கேது எங்க இருக்கார்? கேது என்ன சாரத்துல இருக்கு? கேது என்ன பாவகத்துல இருக்கு? அதிகம் பலம் வாய்ந்த ஒரு சாரம் பார்த்துக்கணும். நம்ம எத்தனை டிகிரி வயசுல இருக்காரு, எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கியிருக்கு. நீங்க உங்க சார்ட் எடுத்தீங்க அப்படின்னாவே ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க. 9 கிரகங்களுடைய சாரமும் கிரகங்கள் வாங்கியிருக்கணும். ஆனா நிச்சயமா அப்படி இருக்காது. ஆனா ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும். எந்த கிரகத்துடைய நட்சத்திர பாதம் வாங்கலையோ அந்த கிரகமும் பாவகம் இயங்காது. சப்போஸ் லக்னாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு லக்னம் மிதுனமா எடுத்துக்கோங்க. புதன் பகவானுடைய நட்சத்திரத்துல கிரகங்கள் இல்லை அப்படின்னா லக்னாதிபதி இயங்க மாட்டார். லக்னாதிபதி அப்ப லக்னத்துக்கு அடுத்த வீடு யாரு? சுகாதிபதி 4ஆம் இடம். அந்த வீடு இயங்காது. உங்க சார்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா கிரகத்தையும் எழுதி என்னென்ன சாரத்துல இருக்குன்னு பாருங்க. எந்த சாரம் கிரகம் வாங்கலையோ அந்த கிரகத்தை நீங்க என்ன பண்ணணும்? இயக்கணும். அதற்கு பெயர் ஆகமி கிரகங்கள். போன ஜென்மத்துல நீங்க ஏதோ வழிபாடு செஞ்சு தொட்ட குறை விட்ட குறை உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க திருப்தி படுத்தல. அப்ப அந்த கிரகம் என்ன பண்ணுது? நன்மை செய்யாம அந்த கிரகம் உங்களுக்கு விட்டுருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? ஆகமி கிரகத்தை வழிபாடு எடுத்துக்கணும். அதற்குண்டான தெய்வ வழிபாடு நீங்க எடுக்கணும். எடுத்துதான் என்ன பண்ணணுங்க? மந்திரங்களோ அதுக்குண்டான மூல மந்திரங்களோ அதுக்கு உபாசனையோ ஏதோ செஞ்சுட்டே இருக்கணும். செய்ய செய்யதான் அனைத்து அந்த பாவகத்தின் மூலமா லக்னாதிபதி இயங்கல் எப்படிங்க இருக்கும்? ஒரு லக்னாதிபதி லக்னம் தான் கேரக்டர். நான் அப்படிங்கிறது அதுதான். அவர் இயங்கலங்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு? எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் உங்களுக்கு முழுமையா விஷயம் கிடைக்காது. எஸ் ஆர் நோ சொல்லுங்க. எஸ் மேடம். நான் இன்னைக்கு கூட யோசிச்சேன். எனக்கு சூரியன் சந்திரன் செவ்வாயில் வந்து கிரகமே இல்லை. அதனால யோசிச்சுட்டு இருந்தது. சூரியன்னா உயர் பதவிக்கு போக முடியல. சந்திரன்னா வண்டி வாகனம் பெருசா இல்லை. செவ்வாய்னா ஒரு நிலம் வந்து இருக்கு, பட் வந்து என்னால இதுக்கு முடியல. ஆனா அந்த மூணுலயுமே எனக்கு கிரகம் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுல இருக்கு, குருவில் இருக்கு, சனியில இருக்கு, புதன் இருக்கு, கேதுல இருக்கு, சுக்கிரன்ல இருக்கு. எல்லாம் 6 கிரக சாரம் வாங்கியிருக்கேன். அந்த 3 கிரகம் எனக்கு கிடையாது. அதோட காரகத்துவம் ஆக்டிவேட் ஆகல இது வரைக்கும். ஆனா நான் பழனி முருகனை அதிகமா வணங்குவேன். என்னங்க மேடம்? பழனி முருகன் வந்து நான் அதிகமா வணங்குவேன். சரிங்களா? செவ்வாய் வந்து இஷ்ட தெய்வம் மாதிரி. ஓகே மேடம். ஓகே தேங்க்யூ. இப்போ விஷயம் உங்களுக்கு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சூரிய பகவான் ஆத்ம கிரகம், சந்திர பகவான் மனோ கிரகம்.
செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ரத்த உறவுக்கு உண்டான கிரகம். இந்த மூணுமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கல. நீங்க சொன்னது வந்து பாவகத்தின்படி இதுதான் இல்லைங்களா? உயிர்காரகம் பொருள் காரகம் சொல்லிட்டீங்க. பொருள் காரகத்தை சொன்னீங்க எனக்கு இந்த விஷயம் அமையலன்னு. உயிர்காரகம் சரியா அமையலையே உங்களுக்கு. எல்லா விஷயத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும், தெளிவு இருக்காது. சரிங்களா? ஆத்ம பலமும் மனோபலமும் இல்லை. நீங்க என்ன செய்யணும்? முருகரை வழிபாடு பண்றீங்க, சிறப்பு. சூரிய பகவான் எந்த டிகிரியில் இருக்காருங்க? சூரியன் வந்து உங்களுக்கு அசுவினி 2ஆம் பாதம் 3 டிகிரி 56 மினிட்ஸ். ஓகே. 2ல வந்து உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து உங்களுக்கு அதுதான் ஆத்மா 21 டிகிரிங்க, கடகலக்கணம் மிதுனத்துல இருக்குங்க செவ்வாய், குரு சாரத்துல. நம்ம டிகிரி வயசுல பாக்குற ஆத்ம கிரகம் வேற. பொதுவாவே ஆத்ம கிரகம்னா சூரிய பகவான் தான். சரிங்க. சரிங்களா? நம்ம டிகிரி வயசுல வந்து அதிகமா இருக்கும்போது அதுக்கு சொல்லுவோம் ஆத்ம கிரகம் சொல்லுவோம். சரிங்களா? ஆமாங்க. சரி. இப்போ சந்திர பகவான் என்ன இருக்காங்க ஸ்டார்ல? சந்திரன் வந்து விருச்சகம் அனுசம் 4ஆம் பாதம். அனிஷ்டம் 4ஆம் பாதம். இதுதான் பிரச்சனை. என்னுடைய ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லைங்க, கேட்டதில்லை. நிறைய சொல்லியிருக்கேன். அனிஷ்டம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி 2 ஸ்டார் மட்டும்தான் பிரச்சனைக்குரியது. ஒண்ணு அனிஷ்டம் 4ஆம் பாதம், ஒண்ணு கேட்டை 3ஆம் பாதம். அனுசம் 4ஆம் பாதம் திரும்ப அங்கேயே வரும். சொல்லுங்க மேடம். ஓகே. அங்கேயே வர்க்கோத்தமாகறாரா? 8ஆம் இடத்துல வந்து நிக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா விருச்சகத்துக்கு சந்திர பகவானே பாதகாதிபதி அவர் தான், பாக்யாதிபதியும் அவர் தான். இங்க வந்து பலவீனமாவார். ஆனா நீச்சம் இருக்க முடியாது நம்ம முழுமையா. ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஆட்சி வீட்டுக்கோ உச்ச வீட்டுக்கோ டிகிரி வீட்டுல போயிடுச்சுன்னா அது நீச்சம் ஆகாது. சரிங்களா? விசாகம் 4ஆம் பாதம் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா தன் ஆட்சி வீட்டுக்கு வந்துருவார். ஆனா அனுஷம் 4ஆம் பாதங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னா குலதெய்வ அருள் கிடைக்காது. தொழில் வந்து பாத்தீங்கன்னா அதை சார்ந்து நீங்க போடுற எஃபர்ட்டுக்கான பணம் கிடைக்கும். கடுமையான உழைப்பாளி. உழைப்புக்கெல்லாம் உங்களை வந்து சொல்லவே முடியாது. சரிங்களா? அவ்வளோ. ஆனா நீங்க என்ன செஞ்சாலும் மற்றவங்களுக்கு பயன் இருக்கும் தவிர உங்களுக்கு எந்த பயனுமே இருக்காது. குலதெய்வ அருள் வந்து கண்டிப்பா நீங்க வந்து அனுபவிக்கணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, செய்வீங்களா சொன்னா? சொல்லுங்க மேடம். சரி. ஓகே. அனுஷம் 4ஆம் பாதத்தில் யார் பிறந்திருந்தாலும் இந்த வழிபாடு முறை வருடம் ஒரு முறை செய்யணும். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு 3 குடம் தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கணும். உங்க வீட்டுல என்ன தண்ணி பாருங்க. ஆத்து தண்ணி இருக்கா, உப்பு தண்ணி இருக்கா, கிணத்து தண்ணி இருக்கா பாருங்க. அப்ப ஆத்து தண்ணி, கிணத்து தண்ணி, போர் தண்ணி, இந்த 3 தண்ணி கொடுக்கணும். 3 குடமும் செம்போ பித்தளையோ வாங்கிக்கோங்க. சில்வர் வாங்கக்கூடாது. ஏன்னா சில்வர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆக்டிவேஷன்ஸ் தான். அப்ப என்ன பண்ணணும்? செம்போ பித்தளையோ எடுத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் செவ்வாயோட இயக்கத்துக்குள்ள வருவீங்க. அப்ப இங்க ஆத்ம பலமும் உங்களுடைய ராசி பலமும் உண்டான விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்க வீட்டுல என்ன தண்ணி இருக்கோ அந்த தண்ணி, உங்களுடைய குலதெய்வ கோயில் பக்கத்துல என்ன தண்ணி இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் ஆறு ஓடுது, கிணறு இருக்குன்னா அங்க எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கோ குலதெய்வ கோயிலுக்கும் மிடில ஒரு ஊர் இருக்கும் இல்லையா, அந்த ஊர்ல தண்ணி இருக்கும். இந்த 3 குடம் தண்ணியும் உங்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வம் இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. உங்களுக்கு பெண் தெய்வமா குலதெய்வம்? அங்காளம்மன். ஓகே. அப்போ உங்களுக்கு பெண் தெய்வ குலதெய்வம் பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கொண்டு போய் என்ன பண்ணணும்னா, அதிகாலை கொண்டு போய் அந்த கருவறையில வச்சிடணும் 3 குடம் தண்ணியும். அதுக்கு முன்னாடி இந்த 3 குடத்தையும் ஐயர்கிட்ட கொடுத்து கலசம் பண்ணிக்கணும். அவருக்கு காணிக்க கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதிகாலையில நீங்க என்ன பண்ணணும், அப்படியே பயணம் பண்ணி வந்து என்ன கார்ல வாங்க, பஸ்ல வாங்க, வண்டியில வாங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா 3 குடம் தண்ணி கொண்டு வந்து காலையில ஒரு 8, 8:30 மணிக்குள்ள அந்த கிழமை போறக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வச்சிடணும் கருவறையில. வச்சுட்டு பௌர்ணமி பூஜை தண்ணி அந்த அபிஷேகத்தை பண்ணணும். அந்த 3 குடத்தையும் கோயிலுக்கு கொடுத்துடணும். வருடம் ஒரு முறை நீங்க கட்டாயம் பண்ணியே ஆகணும். என்ன காரணம்? காலபுருஷருடைய 4, 8, 12 அப்படி எடுத்தீங்க அப்படின்னாவே செவ்வாய் சந்திரன் குருவா வருவாங்க. இந்த 4, 8, 12 கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்புக்குள்ள வரும் பொழுது நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க. சோ அதுல நிவர்த்தி கிடைக்கும். உங்களுக்கான விஷயம் நீங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் சப்போர்ட் கிடைக்காது உங்களுக்கு. அப்ப தெய்வம் சப்போர்ட் பண்ணாதான் எல்லா விஷயம் நமக்கு தடைகள் விலகும். நீங்க செஞ்சு பாருங்க. அழகா வந்து 4, 8, 12 இயங்க முடியும். ஓகே மேடம். இதை செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். கொடுக்குறேன் மேடம். இந்த பௌர்ணமியை பண்ணிடுறேன். டன். வாழ்த்துக்கள். ஓகே மேடம். தேங்க்யூ.
நான் பொதுவாகவே விருச்சிகத்தில் ஒரு கிரகம் வந்து திசானத்தாவே அது மோசம்னு சொல்லுவேன். அந்த மாதிரி கேரக்டர் நான். விருச்சிகத்தில் எந்த கிரகம் வந்தாலும் திசானத்தினாவே அது மோசம்னு தான் சொல்லுவேங்க. காலபுருஷன் 8ஆம் வீட்டுல இருந்து திசானத்துன்னு அப்படியெல்லாம் போய் 8ஆம் இடம் தாங்க அதிர்ஷ்டம். ஓகே 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திடீர் ராஜயோகம் கொடுக்குறது 8ஆம் இடம் தான். உங்களுக்கு வெளிநாடு பயணம், லக்னம் ராசி 6, 8 பாண்டா இருக்கா, உள்ளூர்ல இருக்காதீங்க, வெளியூர் போயிருங்க. உள்ளூர்ல நீங்க பொழைக்கவே கூடாது. லக்னாதிபதி 6, 8 பாண்டா இருந்தாலும் சரி, லக்னம் ராசி 6, 8 பாண்டா இருந்தாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, நீங்க உள்ளூர் இருக்க கூடாது. வெளிநாடு ஊருக்கு போயிருங்க. உங்க சொந்த வீட்டுக்கு வரதெல்லாம் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகணும். மாசம் ஒருக்கா வரணும். அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். இன்னும் ஃபாரின் மாதிரி போயிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு. ஏன் ஃபாரின் போகணும்? ஒரு பிரச்சனை வந்துட்டா சொல்லுங்க பாக்கலாம். ஏன் எல்லாருமே சொல்றாங்க வெளிநாடு போயிருங்க அப்படின்னு? அது ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு என்ன நினைக்கிறீங்க காரணம்? சொல்லுங்க பாக்கலாம். வெளிநாட்டுல நம்மளுடைய கிரகங்கள் வெளிநாட்டுல போய் வேலை செய்யாது மேடம். ராஜேந்திரன் சார், உங்களுக்கு நான் சொன்னது தானே. ஆமாங்க. அதாவது நம்மளுடைய இந்திய நேரப்படி கிரகங்கள் இங்க நகர்ந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? நீங்க வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா அந்த டைமிங் 2 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த ஹவர்ஸ் அங்க மாறும். அப்ப கிரகங்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும். அதனாலதான் மேக்ஸிமம் முடிஞ்சு சில ஜாதகம் சொல்லுவோம், இந்த ஊர்ல இருக்காதீங்க, வெளிநாடு போயிடுங்க. அவங்கதான் ஃபேமிலி மேல ரொம்ப பாண்டிங்கா இருப்பாங்க. ஐயோ எப்படிங்க ஒய்ஃப் விட்டுட்டு போறது, எப்படிங்க குழந்தைங்க விட்டுட்டு போறது, எப்படிங்க அம்மா அப்பா ஆவாங்க, அக்கா என் நம்பிதான் இருப்பாங்க. அவங்கதான் குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கிரகங்கள். சாரி, அந்த மனிதர்கள். ஆனா கிரகங்கள் விடாது பாருங்க. என்ன பண்ணணும், அவங்க எப்ப வந்து வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்தை தேடி போயிட்டாங்கன்னா வாழ்க்கை சுபிச்சமாயிடும். அதான் ஒரு கான்செப்ட். வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. மேடம் மேச லக்கணங்க. சொல்லுங்க. 6ல குரு செவ்வாய் ராகு, 8ல சூரியன் புதன், 9ல சுக்கிரன், 12ல சந்திரன் சனி ராகு. இருங்க ஜாதகத்தையே சொன்னீங்க எப்படி பாக்குறதுங்க? ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க கிரகத்தை வச்சு. இல்ல கிரக நிலம் இப்படி இருக்குங்க. நீங்க 6, 8, 12ல லக்னாதிபதி 6ல இருக்கிறாருங்க செவ்வாய். சரிங்க. 8ல சூரியன் புதன் இருக்கிறாங்க. சரிங்க. 12ல சனி சந்திரன் ராகு. சரிங்க. இப்போ இந்த கிரக நிலை 9ல மட்டும்தான் சுக்கிரனுங்க. சரிங்க. இப்ப சுக்கிர திசைங்க. ஆனா அவரு வந்து கஷ்டமாவே காலமாவே பூராமே கஷ்டப்பட்டு இருக்கிறாருங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் பொருந்தி வருது, அதனால இதை சொன்னேங்க. இதுல ஏதாவது வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் இருக்குதான்னு கேட்கறக்காச்சு. மேஷ லக்னத்துக்கு சுக்கிர பகவான் வந்து குரு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு தனுசுல. பொதுவான மாரகாதிபதி எந்த கிரகம்? 2, 7 தானே? 2, 7ங்க. ஆமாங்க. பொதுவான மாரகாதிபதி அவர் தானே. அவர் இப்ப உங்க பொருளாதாரத்தை கொடுக்க கூடாது. சுக்கிரன் என்ன புத்தி போயிட்டு இருக்குங்க? சுக்கிர தசையில இப்ப ராகு புத்தி, குரு புத்திங்க. குரு புத்தி போயிட்டு இருக்கு. குரு பகவான் எங்க இருக்காரு உங்களுக்கு? குரு பகவான் 6ங்க. 6ல எங்க இருக்காரு? மிதுனத்துல இருக்காரு. கன்னியிலங்க. ஓ லக்னாதிபதி. எஸ் எஸ். மேஷ லக்னம் சொன்னீங்க இல்லையா? மேஷ லக்னத்துக்கு கன்னி வீட்டுல குரு இருக்காரு. குருவோட ராகு இருக்காரா? குருவோட கேதுங்க, செவ்வாய். லக்னாதிபதியும் அங்கதான் இருக்கிறார். ஓகே ஓகே சரி பாருங்க. இப்போ சுக்கிர பகவானோட குரு புத்தி நடந்துச்சு. குரு புத்திக்கு அடுத்து யாரு புத்தி வரும் சொல்லுங்க? குரு புத்திக்கு அடுத்து ராகு புத்திங்க. சரி, குரு சனி புத்தி வரும் உங்களுக்கு. சனி புத்தி. சாரி, சனி புத்தி வரும். சரிங்களா? சனி பகவான் எங்க இருக்காருங்க? சனி பகவான் 12ங்க, மீனத்துல. எஸ், இதுதான் இப்போ கான்செப்ட். அதாவது காலப்புற்றுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காலப்புற்றுக்கு 12ஆம் இடம் சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காருங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட்ல 6ஆம் வீட்டுல வந்து குரு இருக்காரு. 12ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க? சனி பகவான். அப்போ காலப்புருஷ அடிப்படையிலேயே அந்த 6ஆம் இடம் 12ஆம் இடம் இயங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு சனி புத்தி ஃபர்ஸ்ட் முடியணும். அப்போ சுக்கிர பகவான் நின்ற வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா தனுசு வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு.
ஆ. 4வது சனி பகவான் இருக்காரு. இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானும் அதே வீட்டுல தான் இருக்காரு. மீனத்தில் தான் இருக்காங்க. அதே வீட்டுல தான் இருக்காரு. சரிங்களா? அப்போ இப்ப உங்களுக்கு என்ன கான்செப்ட் கேட்டீங்கன்னா குருவுடைய இணைந்த கேது. ம். சரிங்களா? குருவோடு இணைந்த கேது. கடன் வாங்குனீங்களா? கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கியிருக்கீங்க. ஏதாவது ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்குங்களா? ஆமாங்க, கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இப்ப சமயமா கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்குன்னாருங்க. குரு புத்தியில தான் அதிக பிரச்சனையாச்சுங்களா? ஆமாங்க, இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளதாங்க அது கால் சம்பந்தமான பிரச்சனை வந்துருக்குன்னாரு. ம். குரு பகவானே உங்களுக்கு பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு வந்து 9, 12ஆம் அதிபதி தான். அப்ப ஆ. எந்த வீட்டுல அவர் பாக்குறாரு? 12ஆம் இடத்தை பலமா பாக்குறாரு. சரிங்களா? ஆமா. முதல்ல குரு பகவான் நின்ற வீடு பால் ரைட்டுங்க. வந்து பலப்படுத்த மாட்டார். ஆனா குரு பகவான் பார்க்கும் வீட்டை பலப்படுத்துவார். அப்ப இயற்கையாவே உங்களுடைய லக்னத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா 5வது பார்வையா மகர வீட்டுக்கும் 7வது பார்வையா பாத்தீங்கன்னா மீனத்துக்கும் 9வது பார்வையா பாத்தீங்கன்னா சுக்கிர வீட்டுக்கும் வரும், ரிஷபத்துக்கும் வரும். ஆமா. சரிங்களா? உங்களுடைய 10, 12, 2 பாக்குறாரு குரு பகவான். சரிங்களா? ஆமா. என்னன்னா குரு பகவான் தான் பொருளாதார கிரகம். ஆ. குரு பகவான் தான் அதாவது பெரிய பொருள் நம்ம பெரிய சேர்த்து வைக்கும் 11ஆம் இடம் கஜானா. சரிங்களா? அப்போ ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் வந்து இப்ப பொருளை கொடுக்க கூடாது. ஆ. பொருள் கொடுத்தாருன்னா சனி பகவான் பிரச்சனை தான் பண்ணுவார். ஏன்னா அவரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு 12ல. ஆ. அப்ப குருமகா திசை புத்தி காலமோ சனி மகா புத்தி காலம் உங்களுக்கு என்னங்க சின்ன சின்ன சோதனையே கொடுக்கும். சரி. அப்ப நம்ம என்ன செஞ்சா ரெமெடி பண்ணலாம்? இன்னொரு விஷயம் அது கேட்டீங்கன்னா குரு பகவானோ சனி பகவானோ சுக்கிர பகவான் நின்ற உபய வீடு. ஆ. உபய வீடு தானே 3மே. ஆமாங்க. அப்ப யாராவது ஒரு கண்டிப்பா உங்க உதவி பண்ணுவாங்க. ஏன்னா உபய ராசியில் கிரகங்கள் இருந்தால் மட்டும் உதவி கிடைக்கும். நீங்க உதவி பண்ணுவீங்க, உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சமயத்துல தக்க நேரத்துல யாராவது ஹெல்ப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க. Okay. எதிர்பார்க்காம கிடைக்கும். இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்குங்க, நிறைய கிடைச்சிருக்குதுங்க. எஸ். இப்ப பாத்தீங்கன்னா இந்த குருமகா புத்தி காலத்தை நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஆ. இப்ப சுக்கிர பகவானுக்கு 10ஆம் வீட்டுல வந்து புத்தி நடத்திட்டு இருக்கார். ஆமா. அதிகமாக முதலீடு போடக்கூடாது. Right. தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நீங்க யாருக்கிட்டையும் நான் இதெல்லாம் பண்றேன், எனக்கு இந்த அளவுக்கு வருமானம் வருது, நான் பெரிய அளவுல பண்ண போறேன்னு சொல்லக்கூடாது. நிறைவாகும் வரை மறைவாக இரு. Okay, okay. எந்த அளவுக்கு உங்களை பத்தி நீங்க வெளியே சொல்லாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சுபிட்சம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது பார்த்தா உங்களை பத்தி நல்லதையும் கெட்டதையும் ஷேர் பண்ணாம இருக்க மாட்டீங்க. ஆ. எப்படி இருக்கீங்க? அதேதாங்க. உங்களை அறியாமையே போல வரும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் செஞ்சு பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இவங்களை பார்த்தேன். அதே மாதிரி மத்தவங்க பிரச்சனையே நீங்க கேட்காதீங்க. யாரோட 6ஆம் இடத்துலயும் 8ஆம் வீட்லயும் 12ஆம் வீட்லயும் யாருக்கெல்லாம் கிரகங்கள் இருக்கோ தசாபுத்தி நடத்துதோ நீங்க செய்யக்கூடாத விஷயம் அடுத்தவங்க பத்தி கேட்கக்கூடாது. அடுத்தவங்க குறைகளையும் பிரச்சனைகளையும் நோயையும் வம்பு வழக்கையும் உட்கார்ந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த பாவகம் உங்களுக்கு பலமா இயங்கும். ஓ, சரி சரிங்க. ஆனா உங்ககிட்ட ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு போனாங்கன்னா ரொம்ப நிறைவா இருக்குண்ணா, இப்பதானே நிம்மதியா இருக்கு உங்ககிட்ட சொந்தம் கட்டின்னு கிளம்பி போயிருவாங்க. அவங்க என்ன பண்றாங்க? உங்க மேல இறக்கி வச்சு போறாங்க பாரத்தை. அப்ப ஒரு கேள்வி கேட்கலாம், ஜாதகம் பாக்குறதே பிரச்சனை தானே, குறை சொல்லதானே வராங்க நம்ம கிட்ட, இல்லைங்களா? நம்ம கிட்ட வர்றவங்க அது சொல்றதுதான். போலீஸ் ஒண்ணு, அட்வொகேட் டாக்டர் ஒண்ணு, நம்ம ஒண்ணு, இல்லைங்களா? அடுத்தவங்க பிரச்சனை உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. நமக்கு திசா புத்தி நடக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் ஜாதகமே வருங்க. நம்மாவே போட்டு நமக்கு வில்லங்கம் பிரச்சனையா கடன் நோயா போயிட்டு இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரிதான் கிளைண்ட்ஸே வருவாங்க. என்ன பண்ணணும்? நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, யார் எந்த ஜாதகம் பார்த்தாலும் எது பண்ணாலும் நைட்டு குளிச்சுட்டு தான் தூங்கணும். நீங்க உப்பு ஒரு கப்பு போட்டு என்ன பண்ணணுங்க, உப்புல கண்டிப்பா நீங்க குளிக்கணும். ஓ, சரி சரிங்க. அதிகப்படியான பிரச்சனை கொண்ட ஜாதகம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஜாதகம் பார்த்துட்டு காசு வாங்காதீங்க. எப்படிங்க?
ரொம்ப பிரச்சனை கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எப்படிங்க ஒரு 10 ரூபா மட்டும் வாங்கிக்கோங்க. ஓ சரி பரவாயில்ல. சரி. சப்போஸ் இல்ல எப்படி கொடுக்காம போறது கொடுத்துட்டாங்கன்னா அந்த காசு என்ன பண்றீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போயோ இல்ல யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அந்த காசு நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க. என்ன ஓ காரணம்? காலப்புத்திருக்கு 6 படி உங்க இயக்கத்துக்கு வரப்போகுது. ஏன்னா குரு புத்தி முடிஞ்சதுன்னா சனி புத்தி வரும் உங்களுக்கு. வருது. 2 பேரும் நேரடியா பார்த்துட்டு இருக்காங்க. குரு பகவான் 9ஆம் அதிபதி காலப்புருஷருக்கு 9, 12. சனி பகவான் 10, 11. இன்னொன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? சனி பகவானும் குரு பகவானும் இணைந்திருந்தாலோ பார்த்து இருந்தாலோ என்ன தோஷம் சொல்லுவாங்க? பிரம்மகத் தோஷம் சொல்லுவாங்க இல்லைங்களா? மகத்து. போன ஜென்மத்துக்கு ஏதோ 5 விஷய தோஷம் பண்ணியிருக்கோம். அதனால இந்த ஜென்மத்தை என்ன பண்றாங்க? அந்த கிரகத்துடைய பார்வையும் சூழ்நிலை இருக்கும் இல்லைங்களா? ஆ, அப்ப இந்த குரு புத்தி உங்களுக்கு முடியணும். குரு புத்தி முடிஞ்சதுன்னா இப்ப சனி 12ல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடம் தாங்க ஹாஸ்பிட்டல். நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல். வந்து ஆமா. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? உங்க ஹெல்த்துக்கு என்ன ப்ராப்ளமோ இயற்கையான முறையில எப்படி தீர்வு கொண்டு பாருங்க. சரிங்களா? ஓகே. அதிகமான மெடிசன்ஸ் போடாதீங்க. அதிகமான மெடிசன்ஸ் எடுத்துக்காதீங்க. மாத்திரை மருந்து குறைக்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க. இப்ப சுக்கிர பகவானும் சுப கிரகம் தான். குரு பகவானும் சுப கிரகம் தான். இப்ப என்னாச்சு? சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா குரு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டார். அது 2ஆம் இடத்திற்கு 8ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஆ சரிங்களா? மனைவி வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யோகமே கிடைச்சிருக்கு. ஓகே மனைவிக்கு ஓகேங்க. இல்ல அந்த ஜாதகருக்கு திருமணமே இல்லைங்க மேடம். திருமணமே இல்லைங்களா? அப்ப ஆமாங்க. அதுக்கு என்ன ரூல் பாருங்க. அப்ப என்ன வயசு அவருக்கு? இப்போ 58 ஆயிடுச்சுங்க அவருக்கு. 58. வாய்ப்பு ஆமா. வந்திருக்கு. மிஸ் பண்ணிருப்பாரு. ஏங்க அதான் எல்லா ஜாதகருக்கும் 25 வயசுல இருந்து 38, 39 வயசு வரைக்குமே ஒரு திருமண யோகம் நிச்சயம் உண்டுங்க. சரி. அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்துக்காகவோ குடும்ப சூழ்நிலைக்காகவோ அந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிருப்பாங்க. கிரகங்கள் வந்து எல்லா வாய்ப்பையும் கொடுக்கும் ஒரு ஜாதகருக்கு. அதான் 30, அது அவங்க 32 ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்க மாட்டாங்க. வந்திருக்குதுங்க. அவர் விட்டுட்டாருக்குதுங்க. ஓகேங்க. அதான். ஆனா இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு வாழ்க்கை துணை அவசியம் வேணும்ல அந்த ஜாதகருக்கு. மனைவிங்கிறது வேற, துணைவிங்கிறது வேற. ஆ மனைவி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கைக்கு. துணைவி ஆ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னா சுடுதண்ணி வச்சு தரத்துக்கும், சாப்பாடு போடுறதுக்கு ஆள் வேணும்ல அவங்கள பாத்துக்கிறதுக்கு. ஆமாமா. அது இருந்தா ரெண்டு பேரும் தாங்க அவங்க. கண்டிப்பா அமையும். அப்ப சுக்கிரன் திசையில குரு புத்தி சனி புத்தி வரும்போது கண்டிப்பா ஒரு வாழ்க்கை துணை அமையும் அவங்களுக்கு. குரு புத்தி சரி. கிடையாதுங்க. சுக்கிரன் சனி புத்தில கிடைக்கும். ஓகேங்க. சனி அவங்களுக்கு புத்தியில ஏதாவது ஒரு இந்த கண்டிப்பா சாவி ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்க மேடம், ரெமெடி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கொஞ்சம் பலன் கிடைக்கிற மாதிரி. கேதுக்கு வேணுமா? கேது பகவான் வந்து காலப்புச 6ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் உட்கார்ந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே ஒரு 13 வயசுல இருந்தே அவர் கஷ்டப்பட்டு வந்தவருங்க. இன்னும் அதே சூழ்நிலையில இருக்கிறாரு. ம். அது ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட வாழ்க்கைக்கு ஏதாவது வழிகாட்டி சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. ஓகே. கேது பகவான் பாத்தீங்கன்னா புதன் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. குருவோட இணைந்து. அவருக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஜீவ சமாதி வழிபாடு எடுத்துக்கணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். ஓ சரி சரி. இந்த சித்தர்கள் அதாவது சித்தர்கள் ஜீவ சமாதி ஒரு சித்தரை வந்து கெட்டியா அவர் புடிச்சுக்கணும். ஆ, சரிங்களா? சரி. கேது எந்த ஸ்டார்ல இருக்காருங்க? என்னங்க? கேது பகவான் என்ன ஸ்டார்ல இருக்காருங்க? அங்க உத்திரம், அஸ்தம், சித்திரை இயங்கிட்டு இருக்கு. குரு என்ன நட்சத்திரங்க? கேது நட்சத்திரம் இருக்காருங்க. கேது உத்தரத்துல இருக்கிறாருங்க. உத்திரத்துல இருக்காருங்களா? குரு ம். பகவான் குரு பகவான் வந்து சித்திரைங்க மேடம். சித்தர்ல இருக்காங்களா? குரு பகவான் லக்னாதிபதி சாரத்துல இருக்காரு. இவர் வந்து 5க்கு உண்டான சாரத்துல இருக்காரு. சரிங்களா? அவங்களுடைய இருக்கக்கூடிய இடத்துலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 அம்மன் கோயில் இருக்கும். சரி. இருக்கக்கூடிய இடத்துல 3 அம்மன் கோயில் இருக்கும். சரிங்களா? ஆ, அவங்க என்ன பண்ண காலையில 6 மணில இருந்து மதியம் 12 மணிக்குள்ளார அந்த 3 ஆ, அம்மன் கோயிலுக்கும் மாலை வாங்கி கொடுக்கும். சரிங்களா? மாலை வாங்கி கொடுத்துட்டு 5 நெய் விளக்கு போட்டுட்டு அர்ச்சனை சரி பண்ணிட்டு போய் சரணாகதி ஃபர்ஸ்ட் அடையணும் அவங்க. சரி. சரிங்களா? எப்படிங்க? நான் உன்னை நம்பி வந்துட்டேமா, எனக்கு எல்லாமே நீதான், நான் நிராயுத பாணியா வந்திருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? சாட்சாத்தமா போய் கோயில்ல விழுந்துடணும். சரிங்களா? ஓகே. அந்த 3 அம்மன் கோயில்ல காலை 6 மணில இருந்து மதியம் 12 மணிக்குள்ளார சுத்தி ஓகே. இருக்கக்கூடிய அம்மன் கோயில ரொம்ப லாங்ல எல்லாம் எங்கேயும் போக வேண்டாங்க. சரிங்களா? வண்டி எடுத்தா ஒரு 3 அம்மன் கோயில் இந்த விஷயம் டக்குன்னு எனக்கே புல்லச்சு போச்சுங்க மேடம்.
3 அம்மன் கோயில், காமாட்சி அம்மன், மாகாளி அம்மன், மாரியம்மன் 3 பக்கத்துல சுத்தி இருக்குங்க. இல்ல இது மேஷம் நட்சத்திரத்துல குரு அங்க இருக்காருன்னா 3 அம்மன் கோயில் இருக்கும். அந்த ரூல் அங்க. சூப்பர் மேடம். புது பாயிண்ட்டுங்க மேடம். ஆ, அருமை. சரிங்களா? ஏன்னா குரு கேது இணைவு இல்லையா? ஆ, அது ஆ. 5ஆம் அதிபதி சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது இருக்காரு. சரி. லக்னாதிபதி சாரத்துல வந்து இங்க குரு இருக்காரு, பாக்யாதிபதி இருக்காரு. ஆ, அதனால ஒரு ரூல் சொன்னது சரிங்களா? இது எல்லாமே அனுபவம் தான். 3 ஓகே, அம்மன் ஓகே. கோயிலுக்கு போயிட்டு சரணாகதி, ஏன்னா நடக்குது சுக்கிரதசை இல்லையா? ஆமாமா. அதனாலயும் கூட சரிங்களா? போய் சரி. சரணாகதி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்க? ஜீவ எந்த நாள் சமாதி வேணாலும் வழிபாடு வரலாங்க. சித்தர்கள். இல்ல வெள்ளிக்கிழமை சிறப்பு. வெள்ளிக்கிழமை. ஓகேங்க. வெள்ளிக்கிழமை சிறப்பு. இது ஆடி வெள்ளியில உங்களுக்கு வர வெள்ளி 3வது வெள்ளியா வரும். சரிங்க. அது பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஓகே, ஓகே. பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்? ஜீவசமாதி வழிபாடு எடுக்கணும். சித்தர் வழிபாடு எடுக்கணும். இத செஞ்சுட்டு எடுத்தாதான் ரெமிடி. ஓகே, சரி, சரி. ஏன்னா குரு கேதுனாவே என்ன கேட்டீங்கன்னா, அது காலப்புக்கு 9 தர்ம திரிகோணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய், சூரியன், குரு இயங்க வரும். அதே மாதிரி கேது பகவானுடைய ஸ்டார் அஸ்வினி, மகம், மூலம் இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. அதனால குரு கேது இணைவு எங்க இருந்தாலும் சரிங்க. சரி. ஜீவசமாதி வழிபாடும் ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ஓகே, ஓகேங்க. அந்த மாதிரி வழிபாடு எடுத்துட்டு ஒரே ஒரு சித்தர் உங்களுக்கு யாரு பிடிக்குதோ சரிங்களா? சரி. ஒரு 4-5 கோயிலுக்கு ஒவ்வொரு கரூர் இருக்கு சரிங்களா, நெரூர் இருக்கு, இந்த மாதிரி ஊர்ல இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ஆ, பௌர்ணமிக்கு டிராவல் பண்ணுங்க. ஒரு புது புது இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு சரி, சரி. இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு மாசம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஓகே, ஓகேங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு வருமானம் நல்லா இருக்கு, எனக்கு மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு, நான் செய்யறது எல்லாமே சக்சஸா இருக்கு, எல்லா விஷயம் ஒரு ஒரு மாற்றம் கிடைக்குங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போதெல்லாம். ஓகே, ஓகே. மேடம் குரு ஒரு வந்து இப்போ 5 கேது கோயிலுக்கு குரு கேது சாதத்தில் இருந்தாலும் போகணுமாங்க மேடம்? கண்டிப்பா கண்ணா, நல்லது தானே. எந்த பாவத்துல இருக்காரு? மேஷத்தில் மேஷத்தில் சரி அஸ்வினியில் இருக்கிறாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷத்துலைங்க. எத்தனாம் பாதம்? பாதம் 4ஆம் பாதம் தெரியல மேடம், சரியா தெரியலைங்க, பார்க்குறேங்க மேடம். 4ஆம் பாதம்னா குரு உச்சமா இருக்காரா? இல்லை இல்லைங்க, குரு அங்கே தான் இருக்காருங்க மேஷத்தில். குருவே மேஷத்தில் இருக்கிறாருங்க. குரு ஓ கரெக்ட், மேஷத்துல அம்சத்தில் உச்சமாக இருக்காரு, கரெக்டுங்க. அப்புறம் 4ஆம் பாதம் சரிங்களா? இந்த ஓகே. இடத்துல வந்து இயற்கையாவே வந்து ஒரு பெண் தெய்வம் கூட துணை இருக்கு உங்களுக்கு. இயற்கையாவே ஒரு பெண் சரிங்க. சக்தியோட இருக்கா இல்லையா? நீங்க இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது எனக்கு பாப்பாங்க ஆக்சுவலாக 2.5 வயசு தான் ஆகுதுங்க. அப்போ ஒரு பெண்ணோட தெய்வத்தை அருள் பிறந்திருப்பாங்க. அந்த குழந்தைய பேர் என்னங்க? மயூரிங்க. மயூரி. ஆமாங்க. அது பேர் தானே வரும் உங்களுக்கு. முருகன் பேரை வச்சிருக்கிறோம் மயூரின்னு. ஓகே, அப்போ ஒரு பெண் தெய்வத்துடைய சக்தி வந்து அந்த இயற்கையாவே அந்த பெண்ணுக்கு குழந்தைக்கு இருக்கு சரிங்களா? இப்போ ஓகேங்க. நீங்க அதாவது மேஷத்துல குரு வந்து 4ஆம் பாதம் உச்சங்கும் போது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும் பொழுது சீப்புல அடிக்க கூடாது, சீமாத்து குச்சி அடிக்க கூடாதுங்க குழந்தைய. குரு வந்து கேதுவோடு சேர்ந்திருந்தாவோ, கேதுவோடைய ஸ்டார்ல இருந்தாவோ, அதே போல சனி பகவானுடைய வீட்டுல குரு பகவான் இருந்தாவோ, 9, 2, 7, 5, 11 இந்த சாரத்தில் இல்ல கிரகத்தோட சேர்ந்திருந்தாவோ அந்த குழந்தைய சீப்பு அடிக்க கூடாது, சீமாத்து குச்சி அடிக்க கூடாது. கோவம் வருது, நம்ம எங்க குச்சியில எடுத்தவங்க அடிக்க போறோம். ஓகே ஓகே, சரி, கரெக்ட்டுங்க. குழந்தைய அடிக்கிறாங்க, நிறைய அடிப்பாங்க, சீப்புல அடிப்பாங்க, தலை சீவிட்டு இருப்பாங்க, டக்குனு குறும் பண்ணும், டக்குனு அடிச்சிருவாங்க. சீப்புல. ஓகே. எல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். 2 விஷயம் அடிக்க கூடாது. கேதுனா யாருங்க? முடிதானே. ஓகே, ஆமா கரெக்ட்டுங்க. அத ஒழுங்குபடுத்துறது யாரு? சீப்பு தானே. ஆமா கரெக்ட்டுங்க. சீப்பு அடிக்க கூடாது குழந்தைய. வீட்டு சுத்தம் பண்றது யாருங்க? சீமாரு தானே. கரெக்ட்டுங்க. அந்த குச்சினா என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு வைக்கும். ஸோ குச்சினாலும் அப்போ இப்போ கேட்டு குரு வந்து எப்படி ஒர்க் ஆகுவாங்க மேடம்? குரு வந்து இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி மேஷத்தில் அஸ்வினியில் இருக்காரு, பக்ரமாக இருக்கிறாரு, ஆனால் அம்சத்தில் உச்சமாக இருக்கிறாரு. ஸோ இதில் எப்படி இப்போ பலன் நடக்கும்? தசா நடக்கும்போது, புத்தி நடக்கும்போதும்? என்ன தசா புத்தி குழந்தைக்கு போயிட்டு இருக்குங்க? இப்போ கரண்ட்டாக சூரிய தசையில் வந்துட்டு ராகு புத்தி போயிட்டு இருக்குதுங்க. ராகு மீனத்தில் இருக்காருங்க. அந்த தசா புத்தி காலங்கள் தானே பேசி எப்பவுமே. ஆனா பெண் தெய்வத்தோட துணை கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இருக்கு. போக போக பாருங்க, அந்த குழந்தை ஓகேங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் தெய்வ வழிபாடுக்குள்ள கண்டிப்பா வருவா. ஆனா ஒரு பெண் தெய்வம் கூடவே இருக்கு. தெய்வ ஓகேங்க. தெரிந்த குழந்தை. ஓ சரி சரிங்க.
அதுதான் குரு கேது. ஏன்னா கேதுவுடைய ஸ்தானத்துல குரு உச்சமா இருக்கிறதுனால அது பெண்ணுடைய ஓகே. வீடு தானே. சந்திரன் அப்படிங்கிறது தாய் தானே. ஆமாங்க. சந்திரன் கூட இருக்காருங்க. குரு சந்திரன் சேர்ந்து இருக்காருங்க மேஷத்துல. அப்ப இயற்கையாவே இருக்கு. அப்ப உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு இருக்கா உங்க குலதெய்வத்துல? தெய்வமே ஆமாங்க. பெண் தெய்வம் இருக்கிறாங்க, ஆண் தெய்வம் 2மே இருக்கிறாங்க குலதெய்வத்துலங்க. அருள் நிறைஞ்சிருக்கு அந்த குழந்தைக்கு. 9ல சரிங்களா? வந்துட்டு கேது, நீங்க சொன்ன 9ல கேது இருக்குங்க, லக்கணத்துல இருந்து 9ல. ஓகே கண்ணா. அப்ப அந்த குழந்தைய என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, சரிங்க. நீங்க குலதெய்வ கோயிலுக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இன்னும் அந்த குழந்தை சிறப்பா இருக்கும். ஓ சரி ஒரு சரிங்க. விஷயம் நமக்கு இருக்குங்கிறத விட அந்த சரிங்க. அந்த விஷயத்தை ஆக்டிவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆக்டிவ் நீங்க செய்ய செய்யதான் அந்த விஷயம் என்ன ஆகும், பலமாகும். ஓ ஓகேங்க. ஆ, அந்த குலதெய்வத்துக்கு அருள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைஞ்சிருக்கு. அப்படி குலதெய்வத்துக்கு போக முடியல மேடம். ஆக்சுவலாக ஊர்ல இருக்க வெளிநாட்டில் இருக்கிறோம். இப்போ நீங்க வேற அம்மன் கோயில் சொன்னீங்க. அது எந்தெந்த கோயிலுக்கு, எந்த வெளிநாட்டில் ஊர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகலாம்? எந்த ஊர்ல இருக்கீங்க? அமெரிக்காவிலைங்க. அமெரிக்கால இருக்கீங்களா? அப்போ ஆமாங்க. உங்க சொந்த ஊர்ல யார் இருக்காங்க? அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா? தாத்தா பாட்டி ஆமாங்க. இருப்பாங்க இல்லையா குழந்தைக்கு? அவங்கள போய் ஓ, அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. போகும்போது குழந்தையில துணி கொண்டு போக சொல்லுங்க. அப்படி இப்போ நம்ம நேரடியாக போகாமல் அவங்க போனால் பழிக்குமாங்க மேடம்? ஆக்சுவலாக நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுதுங்க. அவங்க போய் நம்ம பேரில் பண்ணா அது ஒரு அப்படி அதாவது என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது ஓகேங்க. அஹ் இப்போ வச்சுக்கோங்க, ஒரு வயது வந்த குழந்தை சரிங்களா? ஓகேங்க. ஒரு பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போயிருக்கான்னு வச்சுக்கோங்க. வேற சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வந்து அந்த தாய் தந்தையர் வந்து என் பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் ஆகணுங்க. இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா நான் சொல்லுவேன், இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லுவேன். இந்த கோயிலுக்கு அவங்க போகணும்னு சொல்லுவேன். ஏங்க நாங்க போலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்லையா? கேட்பாங்களே. இப்ப நீங்க கேட்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க இல்லைங்களா? அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கே தான் யார் போவாங்க கேட்பாங்க. பேஷண்டோ யார் பேஷண்டோ அவங்க தான் வைத்தியம் பார்க்கறதுக்கு போகணும். இல்லையா? டாக்டர் கிட்ட போறதா கரெக்ட்டுங்க. இருக்கு. கரெக்ட்டுங்க. இதுதான் ரெமெடி தான். இதான் ரெமெடி. அவருக்கு யாருக்கு வலி வழியோ அவங்க தான் போகணும். கரெக்ட்டுங்க. அவங்க போய் பிராப்தம் வந்து அது பிரார்த்தனை பண்ணும்போது பலிதம் கிடைக்கும். ஆனா நீங்க கரெக்ட்டுங்க. வெளியூர்ல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ரத்த உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்காக அது ஆத்மார்த்தமான வழிபாடு அப்படிங்கும்போது உங்களை விட உங்களுடைய தாய் தந்தை கண்டிப்பா இருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே எண்ணங்கள் இருக்காது. நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. நீங்க வாழப்போல ரசிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு துணி, உங்க குழந்தையுடைய துணி அவங்க கண்டிப்பா கொண்டு போகணும். ஒரு யாகத்துல உட்கார்ந்தாலும், ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் அந்த குழந்தை ஏன்னா குழந்தை தானே. சரிங்களா? அதனால தாராளமா அவங்க கொண்டு போகணும். அதாவது பொதுவாவே 12 வருடம் வரைக்குமே பெற்றோர்களுடைய பிரார்த்தனை குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஏன் 12 வருடம்? குரு வட்டம். ஒரு வட்டம் முடிஞ்சுது. 12க்கு மேலதான் டீனேஜ் ஆரம்பிக்குது. அவங்க செயல்பாடுக்குள்ள வராங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காதுன்னு எப்ப எடுப்பாங்க டீனேஜ்ல. அது வரைக்கும் நம்ம குழந்தைங்க தான். ஒரு வட்டம் முடிஞ்சது அப்படின்னா அவங்க ராஜ்யம் தான். நான் சொல்றதை நீங்க கேளுங்க அவங்க குழந்தைங்க. கேக்குறாங்களா இல்லையா? சொல்லுங்க. கண்டிப்பா. பெரிய பொண்ணு அப்படித்தான் இருக்கிறாங்க இப்போ. 12 வயசு ஆயிடுச்சுங்க. கரெக்ட்டுங்க. அப்படித்தான் இருக்கிறாங்க. டீனேஜுக்குள்ள வந்தாங்கன்னாவே அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய விருப்பத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. அருமைங்க, அருமைங்க. கரெக்ட்டுங்க. சரிங்களா? அந்த விஷயம் தான். தேங்க்யூ. அதனால கண்டிப்பா செய்ய சொல்லுங்க. அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா அடிக்கக்கூடாத விஷயம் 2 விஷயம் மட்டும்தான். சரிங்களா? எப்பவுமே இது வந்து பொதுவான ரூல் வச்சுக்கோங்களேன். அடுத்து யாரு என்ன கேள்வி கேட்குறீங்க? மேடம் இந்த கிரக சேர்க்கை பார்வைன்னு சொல்லி டாபிக் போட்டிருக்கீங்க இன்னைக்கு. இப்போ கிரகம் சேர்ந்துருக்கு ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு நேருக்கு நேர் பார்த்துக்கிறதுக்கும், சப்போஸ் இப்போ சனி வந்து சனியும் செவ்வாயும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனி பார்க்குறாரு, சனி 10ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்குறாரு. இதுக்கும் இல்லை சனியும் செவ்வாயும் சேர்ந்து சனி வீட்லையோ செவ்வாய் வீட்லையோ இல்லை வேறு ராசியில் இருக்கிறதுக்கும் பெரிய பாதிப்புகள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது மேடம்? சப்போஸ் வந்து கெட்டது நடக்கும், அது தெரியும் ஆக்சுவலாக. நல்லது இருக்கும் கெட்டதும் இருக்கும். பட் கெட்டது அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க சனியும் செவ்வாயும் சேர்ந்தா. பட் பார்வைக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், சேர்க்கைக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கலாங்க மேடம்? இல்லை லக்கணத்துலேருந்து எந்த ராசியில் இருக்கிறபடி எடுத்துக்கணுமா? இல்லை நீங்கள் ஒரு மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு இருக்கா ஈஸியாக இருக்கும். இந்த சனி பகவான், செவ்வாய் பகவான் நன்மை செய்யாத 2 வீடுதான். இது சூரிய பகவானையும் உள்ள கணக்கு எடுத்துக்கலாம். என்னன்னு ஓகே. கேட்டீங்கன்னா, மகரத்திற்கும் சரிங்களா? மகர வீட்டிற்கும், துலாம் வீட்டிற்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானும், சூரிய பகவானும், சனி பகவான் துலாத்துக்கு வந்து சனி பகவான் யோகாதிபதியா இருந்தாலும் கூட சில இடங்கள்ல மாறி இருந்துட்டாருன்னா துலா லக்னத்துக்கு பிரச்சனை தான். சரிங்களா? என்னன்னா மகரத்துக்கு வந்து மெயினா வந்து நன்மை தர மாட்டார் செவ்வாய்.
என்ன காரணம்னா மகர வீட்டுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் பாதகாதிபதினா செவ்வாய் பகவான் விருச்சக வீடே பாதகாதிபதி. அதே மேசத்துக்கு எடுத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப வீடு தான் பாதகாதிபதி. ரெண்டுமே சர வீடு. ஒரு ரூலு. ரெண்டாவது, ஏன் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் பார்த்திருந்தாவோ சேர்ந்திருந்தாவோ அந்த பாவகம் பாதிக்கும். ரெண்டுமே யுத்த கிரகம். அதாவது ஒரு போர் வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு இடத்துல வந்து கூட்டு மரணம் நிகழுதுன்னா செவ்வாய் சனி ராகுவோடைய இயக்கம் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னாவே செவ்வாய் பகவான் சனி பகவான் ஒரு அழிவை நோக்கி செல்வதுதான். ஏன்னா யுத்த கிரகங்கள் ரெண்டுமே ஒண்ணு. ரெண்டாவது, ராகு உள்ள ஆக்டிவ் தான், அது பிரம்மாண்டப்படுத்தும், அந்த சின்ன விஷயத்த பெருசுப்படுத்தும். சரிங்களா? இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் செவ்வாய் சனியோட சேர்க்கையும் பார்வை இருக்கோ அவங்க தொழில அவங்க ஹீரோங்க. ஏன்னா சனி பகவான் யாரு உங்களுக்கு? ஜீவனகாரகன். செவ்வாய் பகவான்னா ஆளுமை திறன், அதிகார திறனை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு தான் இருக்கு. நீங்க செய்யற விஷயத்த தொடர்ச்சியா பண்ணணும்னா செவ்வாய் சப்போர்ட் வேணும். செவ்வாய் சப்போர்ட் எல்லாம் தொடர்ச்சியா எதுவும் பண்ண முடியாதுங்க. நான் செய்வேன்ப்பா, ஒரு கான்பிடென்ட், என்னால முடியும்ப்பா, நான் செஞ்சே தீர்வேன்ப்பா, ஏன்னா இது செஞ்சு அந்த லெவலுக்கு வந்துருவோம்ப்பா சொல்றதெல்லாம் செவ்வாய் தான். அப்போ சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்திருந்து பார்த்திருக்குன்னா அவங்க செய்யக்கூடிய தொழில்ல அவங்க அடிச்சுக்க முடியாது. யாரெல்லாம் பெயர் புகழ் பெற்று நம்ம ஃபீல்டர் கூட இருக்கலாம், அஸ்ட்ராலஜிஸ்டா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், சரிங்களா, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி கண்டிப்பா பார்வை இருக்கும். இருந்தாதான் அவங்க புகழ் பெற்றவர். யாரெல்லாம் புகழ் பெற்று அவங்க ஜாத்தை எடுத்து பாத்துக்கோங்க, செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருக்கும். அதோட சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்கன்னா அவங்க இன்னும் புகழ். அவங்க சொல்ற விஷயத்தை தாண்டி எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மகர லக்ன ராசிக்கு என்ன பண்ண மாட்டாருங்க, செவ்வாய் நன்மை தர மாட்டார். இந்த மகர லக்ன ராசிக்கு செவ்வாய் பகவானும் சனி பகவானும் ஒரு வீட்டுல எடுத்துக்குவாங்க, 10ஆம் இடம் வச்சுக்குவாங்க. ஒரு ஜாதகம் கூட பார்த்திருக்கேன், அவர் மகர லக்னம் மகர ராசி நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்திருக்கார். செவ்வாய் பகவானும் சனி பகவானும் துலாத்துல இருக்காங்க. அப்ப சனி பகவான் உச்சம், செவ்வாய் பகவானும் பாதகாதிபதி, ஆனா சுகாதிபதியும் பாதகாதிபதியும். அவர் ஸ்டார் என்னங்க, அவிட்டத்துல பிறந்திருக்கார். அவிட்டத்துல அவர் பிறந்திருக்கார். அப்ப அவிட்டம் ஒரு பாதகாதிபதியான கிரகம் மகரத்துல போய் உச்சம் அடைகிறார், தன் நட்சத்திரம் வச்சிருக்கார். அப்ப இங்க சனி பகவான் செவ்வாய் பகவானுக்கே பலம் அதிகம். இப்ப செவ்வாய் பகவான் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அங்க என்ன கான்செப்ட்னா செய்யக்கூடிய தொழில்ல டாப்ல வருவார், திரும்ப சரிஞ்சு கீழே வருவார். யார் கற்றுக் கொடுத்த குருவோ, யார் நல்ல வழிகாட்டியா இருந்தாங்களோ அவரே முதுகுல குத்துவாருங்க, அவரே காயப்படுத்துவார். மகர லக்னத்துக்கு செவ்வாய் சனி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் அது. அப்ப என்னதுங்க, ஜீவனகாரகனும் காலப்புஷருக்கு சுகாதிபதியான கிரகம் பாதகாதி அஷ்டமாதி. இவருக்கு எடுத்தீங்கன்னா சுகாதிபதியும் பாத்தீங்கன்னா பாதகாதிபதி வந்து உட்கார்ந்துட்டாங்க 10ஆம் இடத்துல. செய்யக்கூடிய விஷயம் அனைத்துமே பால். அதே மாதிரி இப்போ மகர வீட்டுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா ஒரு பொதுவான கான்செப்ட் என்னன்னா செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு, சனி பகவானுக்கு ஆட்சி வீடு, குரு பகவானுக்கு நீச்ச வீடு. குரு பகவான் தான் பொருளாதார கிரகம். ஒரு அதிகமான ஒரு யோகத்தை கொடுக்கணும்னா குரு பகவான் சிறப்பா இருக்கணும். என்ன காரணம், குரு பகவானுக்கு மட்டுமே சிறப்பான பார்வை உண்டு 5, 7, 9. ஆனா ஒரு சர வீட்டையும் ஒரு ஸ்திர வீட்டையும் உபய வீட்டையும் பார்ப்பது குரு பகவான் ஒருவரை, மற்ற எந்த கிரகமும் பார்வை கிடையாது. பேலன்ஸ் பண்ணணும் ஒரு விஷயத்த, குருவுடைய பார்வைதான். அப்போ செவ்வாய் சனி இருக்கும் பொழுது செய்யக்கூடிய தொழில உங்களை பிரம்மாண்டப்படுத்துவார். ஆனால் அது என்ன பாவகமோ என்ன காரகமோ அதுல கண்டிப்பா அடிவிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் மேடம், மகர லக்னம் கும்பத்துல சனி விருச்சிகத்துல செவ்வாய்ங்க. அதாவது 2ல மகர லக்னம் 2ல சனி 11ல செவ்வாய், ரெண்டுமே ஆட்சி. 4வது ஓகே, 4வது பாவி இவர் மூலத்திரிகோணம், சனி பகவான் மூலத்திரிகோணம். சரிங்களா? ஆமாங்க, மகரத்துக்கு கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா மூலத்து 10வது பாரு செவ்வாய் பகவானை பாக்குறாரு, 4வது பாரு கரெக்ட். பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்குறாரு. 4, 10 ஆமாங்க. இது பொதுவா எடுத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தளவுக்கு 2, 11 கான்செப்ட். ஆமாங்க. ஆனா காலப்புருஷுக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க 8, 11. அப்ப 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானமும் கூட இங்க 11ங்கிறது பாதகஸ்தானம் காலப்புருஷனுக்கு. சரிங்களா? கரெக்டுங்க. ஆமாங்க. என்ன உழைத்தாலும் என்ன செஞ்சாலும் அது கொஞ்சம் போராட்டம் இருக்கும். 11ஆம் இடம் தாங்க கஜானா. நாம் பேசியிருக்கக்கூடிய செல்வம் அதுதான். நான் இன்னைக்கு சம்பாரிச்சு வைக்கிறேன், என்னுடைய தலைமுறை சாப்பிடணும், அடுத்த தலைமுறைக்கு வரணும்னா 11 பலமா இருக்கணும். அதுதான் கஜானா.
அந்த காலத்துல தாத்தா பாட்டிங்க சொத்துங்கள்லாம் நிறைய சேர்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்க தாத்தா வச்சு சொத்து மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு லெவலே வேறங்க. ஒரு ஊரே இருந்ததுங்க. ஒரு கிராமமே இருந்ததுங்க. இத்தனை ஏக்கரா தோட்டம் எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. போச்சா? அதுதான் சனி செவ்வாய். 11/8 8/11 இணைவு இருக்கு அப்படின்னாவே சம்பாதிப்பாங்க. அவங்க அழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த வீட்டுக்கு என்ன பலன்? அப்ப இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியான கிரகம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்துல பலமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அதே தன் வீட்டுக்கு சனி பகவானுக்கு 10ஆம் இடம் அது. சரிங்களா? அப்ப இந்த வீட்டுக்கு 11. அப்ப 10 11ங்க. 10ங்கிறது கர்மஸ்தானம். 11ங்கிறது பாதகஸ்தானம். அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்ப என்னதான் நீங்க சேர்த்தி வச்சாலும் ஏதோ ஒரு தொடர் கர்மா உங்களுக்கு பாதிப்பு இருக்கு. சனி செவ்வாயும் ராகு கேதுக்களும் தொடர் கர்மாவை எடுத்து சொல்லக்கூடிய கிரகம். அப்போ உங்க ஃபேமிலி ஜாதகத்தை பாருங்க. அதே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் என்ன ஸ்டார்ல இருக்காங்க, அந்த விருச்ச சம்பந்தம் என்ன, ஒரே ஸ்டார்ல வந்து கிரகம் உட்கார்ந்தாலும் சரிங்க, ஒரு பாதிப்பை சுட்டி காட்டும். இந்த சனி செவ்வாயுடைய பார்வை பலன் வந்து உங்க வேற ஜாதகத்துல ஃபேமிலிக்கு பாருங்க. சம்பந்தம் இருக்குன்னா அதை தொடர்ந்து ஒரு தொடர் கர்மா உங்க ஃபேமிலிக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சனி பகவான் தான் கர்மகாரகம். செவ்வாய் பகவான் காலபுருஷ அஸ்தம கிரகம். அப்ப தொடர் கர்மா ஒண்ணு இருக்கும். உங்க ஃபேமிலி ஜாதகத்துல உங்க ஒய்ஃப் ஜாதகம் பாருங்க, அம்மா அப்பா ஜாதகம் பாருங்க, உங்க கூட பிறந்தவங்க ஜாதகத்தை பாருங்க, உங்க குழந்தை ஜாதகத்தை பாருங்க. கரெக்ட் மேடம். ஒய்ஃப் ஜாதகத்தில் ஒய்ஃபு மகர லக்கணம். ஆக்சுவலாக ஒய்ஃபு மகர லக்கணம். நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து குழந்தையோடது. ஒய்ஃப் வந்து மகர லக்கணம், துலாத்தில் சனி, கடகத்தில் செவ்வாய்ங்க. அதுவும் 10ஆம் பார்வையை தான் பார்க்குறாங்க. 4ஆம் பார்வையை இவர் பார்க்குறாரு. அப்ப பார்வை பலன் வருது. இங்கேயே பார்த்தாலும் 4 10 பாத்துக்கிறாங்க. அது 4 என்னங்க பிரச்சனை தானே உங்களுக்கு? அப்ப மகர லட்சத்துக்கு எடுத்தாலுமே இந்த மகர வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 தானே இயங்குது. கரெக்டுங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா மேடம்? இல்லை ஏதாச்சும் கோயில் குளம் அது மாதிரி? கண்டிப்பா எல்லா இதுக்கும் பரிகாரம் இருக்குங்க. ஆனா பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகமா, பரிகாரத்துக்கு உட்படாத ஜாதகம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லா ஜாதகத்துக்கும் பரிகாரம் பலிதமாகாது. பரிகாரம் செய்யணும்னா அதுக்கேற்ற விஷயம் கிடைக்கணும்னா அதுக்கான ஜாதக பலன், கோச்சார பலன், தசாபுத்தி பலன் இருக்கணும். பலம் இல்லாம எது செஞ்சாலும் நமக்கு வேஸ்ட். சரிங்களா? அதனால அந்த விஷயத்த என்ன பண்ணிக்கலாங்க. மேடம் நான் உங்களுக்கு தனியாக காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் மேடம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு தனியாக கால் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கிறேன், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிறேன் மேடம். தாராளமா பாருங்க, பார்க்கலாம். ஓகே, நன்றி மேடம். நன்றிங்க மேடம். இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து 10ஆம் பார்வையா பார்த்தா ஒரே இடத்த பார்த்தா எப்படிங்க மேம் அது? 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்த பாக்கணுங்களா? பொதுவா எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அது பொதுவா தனுசு லக்கணுங்க. சரிங்க. செவ்வாய் வந்து கன்னியில இருந்து பாக்குறாருங்க 8ஆம் பார்வையா மேசத்தை. சனி வந்து கடகத்தில் இருக்கிறாரு. அவரு வந்து 10ஆம் பார்வையா மேசத்தை பாக்குறாருங்க. அது ஒரே இடத்த இருந்து பாக்குறாரு. சனி பகவான் பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து 10ஆவது பார்வையா பாக்குறாரு. அப்போ ஒரு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து எந்த பாவத்தை அந்த பாவகம் பாதிக்கும். அப்ப தனுசு லக்னம் 5ஆம் இடங்களா? பூர்வ புண்ணியம் உங்களுக்கு பலமா இல்லை. பூர்வ புண்ணியம் உங்களுக்கு பலமா இல்லை. இன்னொன்னு 5ஆம் அதிபதியே தன் வீட்டுக்கு 10ல வந்து உச்சமாயிட்டாரு. இன்னொன்னு தனுசுக்கு பொறுத்தளவுக்கு விரையாதிபதி அவர் தான். 5 அவர் தான், 12 அவர் தான். ஆமாங்க. நான் 2ஆம் வீட்டுல உச்சம்னா என்ன ஸ்டார்ல இருக்காருங்க? யாருங்க? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் வந்துங்க கன்னியில உத்தரம் 2ல இருக்காங்க மேம். செவ்வாய் பகவான் இப்பதான் இங்க மகரத்துல சொன்னீங்க. மகரத்துல இல்ல இல்லைங்க, கன்னியில மேடம். கன்னியில இருந்து பாக்குறாருங்க. கன்னியில இருந்து கன்னியில இருந்து 8ஆம் பார்வையா பாக்குறாருங்க. லக்னத்துக்கு 10ல இருக்காரு. ஆமாங்க, லக்னத்துக்கு 10. ஆமாங்க ஆமாங்க. சனி பகவான் 10ஆவது பார்வையா மேசத்தை பாக்குறாரு. ஓகேங்களா? எப்பவுமே தன்னுடைய ஆட்சி வீட்டை ஒரு கிரகம் பாக்குதுன்னா அந்த வீடு பலம். ஓ சரிங்க. சொந்த வீட்டுல ஒரு கிரகம் வந்து தன்னுடைய பார்வையால பார்க்கும்போது பலம். அப்போ இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 12ஆம் அதிபதி. சரிங்களா? தனுசுக்கு. அதே சனி பகவான் பாருங்க 2வது மகரத்தை பாருலங்க. 7வது பார்வையா தன்னோட 2ஆம் வீட்டை பாக்குறாருல்ல. ஆட்சி வீட்டு பாக்குறாரு. ஆமாங்க. என்ன ஒரு கான்செப்ட் கேட்டீங்கன்னா, சனி பகவான் நின்ற வீடும் சந்திர பகவானுடைய பகை வீடு. செவ்வாய் பகவான் நின்ற வீடும் பாத்தீங்கன்னா புதனுடைய வீடு பகை வீடு. சரிங்களா? செவ்வாய்க்கு புதன் ஆகாது, சனி பகவான். இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, அங்க சனி பகவான் 3வது பார்வையா செவ்வாயை பாக்குறாரே. ஆமாங்க, 3ஆவது பார்வையா பாக்குறாருங்க.
2 பேரும் சேர்ந்து பார்த்த வீட்டை தான் பாத்தீங்க. இவர் அவரை ஆமாங்க பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு. ஆமாங்க மேம் ஆமாங்க அப்ப அந்த பாவகம் உங்களுக்கு என்ன ஆகும்? தன்னுடைய வீட்டை பார்க்கும் கிரகம் பலப்படுத்தும். அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மேஷ சரிங்க வீடும், மகர வீடும் இயற்கையா உங்களுக்கு பொருள் கிரகம் கிடைக்கும், உயிர் கிரகம் கிடைக்காது. உயிர் காரகம் சரிங்க கிடைக்காது. சரிங்க சரிங்களா? ம் ஒண்ணு. சரிங்க ஆனா இங்க சனி பகவான் செவ்வாயை பாக்குறதுனால அவங்க பேர்ல நீங்க கடன் வாங்க கூடாது. ஓ சரிங்க அவங்க பேர்ல இடம் வாங்க கூடாது. அவங்க பேர்ல சொத்துக்கள் சேர்த்தக்கூடாது. என்ன ஓ. காரணம்? எப்ப சொத்துன்னு ஒண்ணு வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படும். ஓ சரிங்க மேம் சரிங்க இந்த rule. என்னங்க? ஏன்னா தன் வீட்டுக்கு 10, அவர் ஆமாங்க 5, 12. செவ்வாய்னாவே என்னங்க? மண், இடம், மனை அதெல்லாம் அவர் தானே காரகர். ஆமாங்க அப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். காலபுருஷன் 4ஆம் சனி உட்கார்ந்துட்டாரு. அவர் பாக்குறாரு. ஆமாங்க ஒரு 10ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து யார பாக்குறாரு? செவ்வாயை பாக்குறாரு. செவ்வாய் பார்க்குறாங்க அவங்க பேர்ல சொத்துக்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைங்க. ஒண்ணு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துரும். எக்ஸாம்பிள் சரிங்க சொல்றேன் கேளுங்க. நல்லா இருக்கக்கூடிய சரிங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாதகம் தான். சரிங்களா? நான் சரிங்க சொல்றேன். இவங்க பேர்ல சொத்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடு கட்டக்கூடாதுன்னு 2024க்கு மேலதான் நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு. சரிங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாம் சரிங்க ரெக்கார்டிங் தான் நம்ம. ஆனா சரிங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்களா இல்ல சுச்சுவேஷனா என்னன்னு தெரியல. தோட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாகம் எல்லாம் பிரிச்சிருக்காங்க. கொஞ்சம் அவங்க பூர்வீகத்துல இவங்களுக்கு இடம் சரிங்க கொடுத்துட்டாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா அது வெள்ளம் போட முடியாதங்காட்டி என்ன பண்ணாங்க? வித்துட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டா இவங்க பேர்ல. நல்ல சரிங்க ஆரோக்கியமா இருந்த பொண்ணுதாங்க. ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ஓ அந்த பாவத்தை நம்ம எப்படி இயக்குறதா ரூல். அப்ப இந்த சரிங்க பாவம் எப்ப இயங்கும்? சனி பகவான் 3வது பாரு செவ்வாயை அங்க பாக்குறாரு. அது காலபுருஷனுக்கு ஆமாம் 6ஆம் இடம். ஆமாங்க அப்ப இவங்க பேர்ல சொத்துக்கள் எப்ப சேருதோ அப்பதான் ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஓ சரிங்க சரிங்க சிறுசா இருக்கும், பெருசா பாதிப்பு கொடுக்கும். சரிங்க என்ன வயசு அவங்களுக்கு? 20 ஆச்சுங்க மேம் பொண்ணு ஜாதகங்களா? நம்ம பாத்துருக்கோமா? ஆமாங்க இல்லைங்க பார்த்துருக்க மாட்டேங்க அன்னைக்கு தங்கச்சி ஜாதகம் பார்த்தோம் உங்களுடைய. அவங்க பொண்ணு அவங்க தங்கச்சி ஜாதகம். ஆமா தங்கச்சி பையனை பிரச்சனைக்காக வந்தாங்க மேம் ஓகே. பொண்ணு ஜாதகம் பார்க்கல நாளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி சொல்லிருங்க. எங்க பொண்ணு பேர்ல வீடெல்லாம் கட்டாதீங்க, இடமெல்லாம் வாங்காதீங்க, பத்திரப்பதிவு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுங்க. சரிங்க மேம் அதான் இப்போ அதான் அந்த மாதிரி எந்த பத்திரப்பதிவுகள் நடக்கக்கூடாதுங்க அதுக்கு ஒரு வயசு ஏதாவது இருக்குங்களா மேம் எப்பவுமே என்ன? ஆகாதுங்க இல்லை ஏதாவது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பண்ணலாங்களா ஆகாதுன்னா ஆகாது. சில ரூல் அப்படிதாங்க. ஆகாம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா இருந்துக்கலாங்க ஓகே கண்டிப்பா மேம் கண்டிப்பா அது பிரச்சனையே. அதாவதுங்க ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத சரிங்க போய் நம்ம தொட்டா மட்டும் தானே பாதிப்பு கொடுக்கும். ஆமாம் மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நெருப்பு வந்து தொட்டாதானே பாதிக்கும் பக்கத்தில் வேடிக்கை பார்த்து ஒன்றும் ஆகாதுங்க மேம் கரெக்டு மேம் கரெக்டு அதனால அதுவும் இல்லாமல் அது இப்போ வந்து சுக்கிர திசை தான் இப்போ நடக்குதுங்க 6க்கு 11 கூட அதிபதி தான் இப்போ 9ல நின்று சுக்கிர திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குதுங்க சரிங்க. அதுதான் இப்போ இப்போ திருமணம் பண்ணுறதுனாலும் பிரச்சனை 6ஆம் அதிபதி திசையில் திருமணம் பண்ணால் ஏதாவது சிக்கல் வந்துருமா மேடம் ஏதாவது அதாவது 2, 5, 7, 8, 9, 11 இந்த தசா புத்தி காலங்கள்னா திருமண வாழ்க்கையை சிறப்பா அமைச்சு கொடுக்கும். ஆனா கன்னியில் செவ்வாய் இருக்குன்னா ஒரு ரூல் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி திருமணத்தை அமைக்கும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க அது ஞாபகம் இல்லைங்க போன் பண்ணுங்க சொல்றேன். கன்னி சரிங்க செவ்வாய். சரி மிதுன செவ்வாய்க்கு வேணா கேட்டீங்களா நம்ம கிளாஸ்ல? மேடம் மிதுன செவ்வாய்க்கு மிதுன வீடு ஒரு லக்ன பாவகம் நம்ம சூட்சும பலன்கள் ஆமாங்க பார்த்துட்டு அதில் அந்த குரூப்பில் வந்து அது இன்னும் படிக்கலைங்க மேடம் இல்ல மிதுனத்துல செவ்வாய் இருந்தால் எப்படி அவங்க திருமண வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லி 2 ரூல் கொடுத்தேன். அதே மாதிரி கன்னி சரிங்க செவ்வாய்க்கு ரூல் இருக்கு. வர சரிங்க புதன்கிழமை பார்ப்போம் இல்ல கன்னி செவ்வாய். கன்னி ஆமாங்க வீடு மேம் தானே பார்க்க போறோம் ஆமாம் பாவக வரப்போ பலன். ஆமாங்க மேம் கண்ணி தானுங்க அதுல அதுல சொல்றேன். அந்த சுத்தம் அதுல சொல்றேன். ஓகே சரிங்களா? மேம் தேங்க்யூ மேம் சரிங்க மேம் சரிங்க அவளோடு காத்திருங்கள். ஓகே கண்டிப்பாக காத்துட்டு இருக்கேன் மேடம் இந்த திருமணம் பண்ணுறதுனா ஒருவேளை எந்த திசையில புத்தியில் பண்ணலாங்க மேடம் இந்த 6ஆம் இல்ல அதிபதி 6 திசையாக வேண்டாங்க. இருக்கும் எப்பவுமே 6 வேண்டாம். 6 வேண்டாம். 6, 8, 12 வந்து 8ஆம் இடம் கூட எடுத்துக்கலாம். சரிங்க 8 மேம் கூட வந்து பார்த்து வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா அது வந்து 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். ஆமாங்க இல்லைங்க. நம்ம கலத்திர வீட்டுக்கு குடும்பஸ்தானமா வர்றதுனால 8ஆம் தசாபுத்தி கூட நம்ம ஒண்ணு அதிக தீமை கொடுக்காது. அதுல சரிங்க குறிப்பிட்ட தசாபுத்தி மட்டும்தான் 8ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடாது. சரிங்க சரிங்களா?
மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. அது இன்னும் 20 வருஷத்துக்கு அதான் இது 6ஆம் அதிபதி திசை தான் நடக்குதுங்க மேடம். அதனால கேட்டேங்க. புத்தி காலங்கள் மாறும் இல்லங்க. ஆமாங்க மேடம். ஓ! தசா அந்த வர டைம்ல பண்ணிக்கலாம். புத்தி காலம் மாறும் இல்லங்க. அந்த புத்தி காலத்த யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். அதாவதுங்க ஒரு ஒரு பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆமாங்க. டிரைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தசா கிரகம். ஆமாங்க. சரிங்களா? ஆமா. இவர் இருக்காரு பாருங்க கண்டக்டர். அவர்தான் ஆமா. புத்தி கிரகம். சரி. அந்தரம் அடுத்த யாருன்னா சரிங்க. சரிங்களா? ம். உள்ள வந்து பயணம் பண்ணக்கூடிய கிரகம் எல்லாமே அந்தரம். அந்தரம். உங்களுக்கு சரிங்க. புரியுதா? சிம்பிளா சொல்லி தரேன். சரிங்களா? ஓ! ஒரு கரெக்ட்டுங்க மேம். பாயிண்ட் டு கரெக்ட்டுங்க மேம். பாயிண்ட் பஸ் ஏறிட்டீங்க. ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ். இங்க ஸ்டார்ட் பண்ணா அங்க போய் தான் நிக்கும். இடையில சில நிறுத்தங்கள் மட்டும் தான் நிறுத்துவாங்க. அதுதான் அந்த பஸ்ஸோடைய ரூல். மத்த எந்த இடத்துல நிறுத்த மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்க வாங்கக்கூடிய பர்மிட் அந்த மாரி. சரிங்களா? ஆமாங்க. ஆமாங்க. ஆனா நிறுத்தக்கூடாத இடத்துல சரிங்களா? சரிங்க. கண்டக்டர் விசில் ஊதிட்டாரு. என்ன பண்ணுவார் டிரைவர்? கண்டிப்பா நிறுத்திருவாருங்க. அப்போ திசாநாதனை விட புத்திநாதன் பலவான். சரிங்க. சரிங்க. ஓகே மேம். அவர் வண்டி ஓட்டுறாருங்க. ஆமாங்க. அவரை ஆமாங்க. யார் கண்ட்ரோல் பண்றாங்க? சரி ஏன் விசில் ஊதுனாரு? அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா விசில் ஊதுவாரு, இல்ல ஊத மாட்டாரு இல்லையா? ஆமாங்க. அப்ப ஆமா. இல்லன்னா நிறுத்தக்கூடாத நிறுத்தத்துல ஒரு ம். கண்டக்டர் வந்து விசில் ஊதுனாருன்னா, அங்க டிரைவர் பிரேக் போடுறாருன்னா, அங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்க மேம். சரிங்க. ஓகேங்க. அப்ப அவர் வந்து ஓட்டுநர் தான். சரிங்களா? ம். ஆனா யார ஓகே. இறக்கணும், எப்படி இறக்கணும், எப்படி வசூல் பண்ணணும், எங்க அதெல்லாம் விஷயம் யார் பாக்குறாங்க? புத்திகள் தான் கண்டக்டர் பார்க்குறேன். புத்திகள் தான் பார்க்குறேன். ஆமாங்க. எஸ். அதனால ஓகேங்க. இதுதான் உங்களுக்கு சின்ன புரிதுக்காக சொன்னேன். விளக்கம் சொன்னேன். புரிஞ்சுது மேம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே அதனால ஓகே ஓகே. திசாயை விட உள்ள வரக்கூடிய புத்திகள் பலம் ஜாஸ்தி. ஓகே அந்த புத்தி காலங்கள் கூட சிறந்த யோகத்தை கொடுக்கும். சரிங்க மேம். 20 வருஷம் திசை நடத்தினா அப்படியே பாதிப்பாவே உட்கார்ந்துட்டு இருக்குமா? சொல்லுங்க. ஆமா. புரியுது இல்லையா? ஏற்றத்தாழ்வு ஆமா. இருந்துதான் வாழ்க்கை. ஆமாங்க. இல்லைங்களா? ஆமாங்க. ஒரே கண்டிப்பா. மாரி போயிட்டு இருந்தா லைஃப் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆமாங்க. மேல வரணும். அப்படியே கொஞ்சம் ஒரு கீழ வரும்போது அனுபவம் கிடைக்கும். நம்ம ஏன் கீழ நிச்சயம். வந்தோம்? அந்த விஷயத்துக்கு. சரிங்களா? கண்டிப்பா மேம். தேங்க் யூ மேம். இன்னைக்கு தேங்க் யூ என்ன மேம். கேள்வி சரி. கேட்கிறீங்க? தேங்க் யூ, தேங்க் யூ. ஏதாவது கேள்வி கேட்கிறீங்களா? அடுத்து ஏதாவது? சரி. கேள்வி எதுவும் இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாங்களா? நம்மளுடைய விஎம் அஸ்ட்ராலஜில வந்து பாத்தீங்கன்னா, பலன் சொல்லும் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குங்க. சரிங்களா? அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை, பலன் சொல்லும் வகுப்பு. அதாவது 2 வருட காலத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல கத்துக்கிட்டா மட்டும்தான் முழுமையா பலன் சொல்ல முடியும். இன்னைக்கு பேசிக் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா பலன் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான விஷயம் பலன் சொல்லும் வகுப்பு வந்து நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா, குறைந்த கட்டணத்தில் நிறைய கருத்துக்கள் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, புதன்கிழமை வாரமும் ஒவ்வொரு பாவகத்தில் காரகத்துவத்தையும், அதே போல கர்ம பலன் சொல்லிட்டு பசுபதி ஐயா வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து 10 வருட ஜோதிட ஆசிரியர். அவர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அவர் பலன் சொல்லும் வகுப்பு எடுத்தார். நான் என்ன பண்றேன்னா, அந்த ஒவ்வொரு பாவகத்துக்கும் சூட்சம பலன்கள், ரகசியங்கள் இருக்கு. நம்ம அனுபவத்துல கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த மட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நபருக்கு கட்டணம் 101 மட்டுமே. அதிகம் அதிகமா குடுக்குறது உங்க விருப்பம். ஆனா 101, 108 விஷயமா தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல வந்து ஒரு சாரர் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 நட்சத்திர வகுப்பு நடந்துட்டு இருக்கு. பாலு அண்ணா எடுத்துட்டு இருக்காங்க. வித் இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸோட உங்களுக்கு வீடியோ கிடைச்சிரும். ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, நமது ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பலன் சொல்லும் நம்ம அடிப்படை வகுப்பெல்லாம் ஆரம்பிக்குது. ஆன்லைன்லயும் இருக்கு. அது நேரடியா நடத்துறது எப்படி நம்ம வந்து மக்கள் சேர்றத பொறுத்து தான் நாங்க முடிவெடுக்கணும். மொத்தம் ஆன்லைன் சொல்லிட்டு இப்ப வந்து நாங்க எடுத்திருக்கோம். ஆஹ் ஒரு குரூப் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகுப்புகள் நடக்கும். அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு யாராவது ஜாதகம் கத்துக்கணும் அப்படின்னா ஒரே இடத்துல உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அடிப்படையை முடிச்சுட்டு வேற பக்கம் முதுநிலை போறதோ உயர்நிலை போறதோ அப்படின்னு அடிக்கடி ஒரு பக்கம் மாறும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் முழுமையா கிடைக்காது. சப்போஸ் நான் வேற பக்கம் படிச்சவங்க இங்க வரீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து தவறுதான். சரிங்களா? எந்த இடத்துல நீங்க வந்து விதை விதைச்சீங்களோ அங்கதான் அறுவடை பண்ணணும். சரிங்களா? விதைய ஒரு பக்கம் போட்டுட்டு வேற பக்கம் சொல்லாமன்னா நம்ம வெள்ளாம பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு ஒரு குரு கரெக்டா தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பயணத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லி தருவது குருவுடைய ஒரு தாத்பரியம். சரிங்களா? அதனால விஎம் அஸ்ட்ராலஜி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா
சூட்சும விளக்கங்கள் சொல்லிட்டு ஒரு வகுப்பு ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அது வியாழக்கிழமையா இல்ல வெள்ளிக்கிழமையா சொல்லி இது முடிவு பண்ணல. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே குறைந்த கட்டணம் தான். யாருக்கிட்டையும் நிர்ணயம் பண்றது இல்ல. ஏன்னா ஒரு வாரம் வகுப்பு எடுக்கிறவங்க போது 500 கூட 1000 கூட பணத்துக்காக நாங்க இது பண்ணல. இன்னைக்கே சனிக்கிழமை பாத்தீங்கன்னா வாரம் ஏன் இந்த கிளாஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னா நம்மால முடிஞ்ச ஏதோ ஒரு பணி செய்வோம். ஜோதிடத்துக்காக செய்வோம். அதனாலதான் இன்னைக்கு என்னோட சிங்கப்பெண்ணா நீங்களே வந்துட்டீங்க மேடம். அப்படி இல்ல இல்லைங்க. இந்த பெண்மணி வந்து டைட்டில் அவங்களுக்காக வச்சது. இன்னைக்கு பேசியிருந்த அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் அவங்க வந்து பேச முடியாத காரணத்தாலதான் இந்த வகுப்பு நான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் கருத்தரங்கமா கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பெண்கள் அப்படின்னாவே ஏதாவது வந்துடும் சூழ்நிலை. தவிர்க்க முடியாத விஷயங்கள் இல்லைங்களா? அதனாலதான் அடுத்த வாரம் வந்து அவங்க அதுக்கு அடுத்த வாரம் வந்து அவங்க பேசுவாங்க. சரிங்களா? அடுத்த வாரம் பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நம்முடைய ஒவ்வொரு வாரமும் நம்ம பயணம் தொடரட்டும். உங்களுடைய ஆதரவோடு இந்த பயணம் தொடரட்டும். பிரபஞ்சத்துக்கு நன்றி. முத்துப்பாண்டிக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றிங்க மேம். மிக்க நன்றி. தேங்க்யூ கண்ணா. வேதா தேங்க்யூமா. மேடம் அந்த கிளாஸ் எல்லாம் சேர்றதுக்கு போன் நம்பர் ஏதாவது கொடுங்க மேடம். என் தொலைபேசி எண் தரேங்க. 77 08 79 16 54. என்னோட தொலைபேசி எண் 77 08 79 16 54. இதுல வந்து கலந்துக்கோங்க. உங்க குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். பிரபஞ்சத்துக்கு நன்றி. தேங்க்யூங்க. இத்தனை நேரமா நான் சொன்ன விஷயத்த பொறுமையா கேட்டிருக்கீங்க. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிங்க.